வெளியே வெளியோ எக்ஸாம் எழுதாதவர்கள் ஆரம் உள்ளுக்கு இருக்கலாம். பேருந்து சொன்னது அந்த ஆறாள் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு அதில் சொன்னவள் அவள் மட்டும் உள்ளுக்குரு ஆரப்பா அவள் யார் அந்த பேரன் சொன்ன அந்த ஏஜென்ட் சரிமணி நடந்த அந்த அந்த ஆளாள் கைட்டு பார்த்து அவளை மட்டும் வரப்போ எல்லாம் பேர் இருக்கிறவர்கள் மற்றவங்க படிப்பாங்க அவ்வளோ வந்து என்ன சொன்ன எக்ஸாம் வந்தீங்க ஒன்று மார்க்ஸ் உனக்கு ஒன்று மார்க்ஸ் அப்போ மார்க்ஸே கூடாது என்னது வரையில இப்ப தம்பி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளல ராசா இந்த கதையில நிறைய பேரை சொல்ல பெறணும் எக்ஸாம் எழுதிங்க போயிரு இனிமே வந்த பிரச்சனை சொன்னா பெர்மனண்டா கலவரமா ஒரு வேலையை தம்பி டேய் 2 பேரும் வெளியில போ சிரிச்சோண்டு போறீங்களேங்க அப்ப நீங்களே தான் கனவுலான்னு வாரீங்க போனா வெளியில பேரத்தை கூட்டிட்டு வா முடிய சிரிச்சோண்டு போயினேன் போய் பேரத்தை கூட்டிட்டு வா அது விரட்டு படிப்போம் நீ போல இருக்கிற வேற நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறவா பின்னால போக விட்டு பின்னால வாங்க தெரியும் இந்த நடவடிக்கை என்ன எல்லாரும் பேப்பர் தம்பி அந்த பேரன் சொன்னவரால் ஆளவுள்ள கூட நிலம் மற்ற எல்லாரும் மொழி அனுப்பும் மற்ற இதுக்குள்ள யாராவது நாங்கள் காட்பா கேட்க பிடிபட்டால் கட்டாயம் கிளப்பேனா போய் வேண்டாம் கிளச்சி போடுவோம் எக்ஸாம் எழுதாதவர்கள் அப்படி இருக்கிறா விட சொல்ல போற எல்லாரும் பேப்பர் சொல்லவா கணக்கு அனுப்பாடுங்க முதல் ரூம்ல இருக்கா கணக்கிறதே இருக்கிறோம் ரூம்காரன் எல்லாரும் கவனிச்சு கொள்ளும் கலைக்க வேண்டாம் நெருக்கமா இருக்கா அந்த 2 வாங்க இதுக்கு வந்துருக்கோம் 7 இதுலவா இடம் இருக்கு வாடா பூஜா பண்ணிங்க நல்லா கிடைக்கலாம் வேண்டு மற்ற நினைப்பினாலும் ஃப்ரீயா இருக்கத்தான் நல்லா இறக்கிறேன் விட சொல்லவா ஒரு தடவை கேட்க வேண்டாம் 1க்கு 2 2க்கு 3 3க்கு 2 4க்கு 1 5க்கு 4 6க்கு 3 7க்கு 4 8க்கு 3 இந்த கொஞ்சம் நாள் உள்ளால வர அந்த பிந்தி போய் ஆகல சரி இருக்கிற உள்வாங்க நடக்குவா எது 9க்கு 3 10க்கு 2 11க்கு 4 12க்கு 5 13க்கு 5 14க்கு 5 15க்கு 1 16க்கு 5 17க்கு 3
18க்கு 5, 19க்கு 4, 20க்கு 4. இருபத்தி 1க்கு 4 கேட்க வேண்டாம். 22க்கு 1, 23க்கு 3, 24க்கு 2, 25க்கு 1, 26க்கு 2, 27க்கு 3, 28க்கு 4, 29க்கு 1, 30க்கு 5, 31க்கு 5, 32க்கு 3, 33க்கு 2, 34க்கு 4, 35க்கு 3, 36க்கு ஓல் ஆன்சர். அது 36க்கு ஓல் ஆன்சர் ஏனென்றால் அதுக்கு 50,000 கிலோமீட்டர் பெர் செகண்டுக்காக அது மீட்டர் பெர் செகண்ட் அடிபட்டு போச்சு. 50,000 கிலோமீட்டர் பெர் செகண்டா வந்திருக்கணும் தரவில். அது மீட்டர் பெர் செகண்ட் தந்தபடியாத்தான் சிக்கல். பரவாயில்லை, அதான விட இல்ல. பின்னுக்கு கணக்க தேவையில்லை. எதுவும் பின்னுக்கு தம்பி எதுவும் கணக்க தேவையில்லை. பின்னுக்கு தான் கணக்கணுமா? நீ பக்கத்துல ஞாயிறு இல்ல, நீ உண்டியா மட்டும் பாரு. ஞாயிறு கூட கிடையாது, ரோல் அடிக்காது. நீ உண்ட வேலையை மட்டும் பாருங்க, சரியோ? 36ங்களுக்கு ஒரு ஆன்சர். 37க்கு 3, 38க்கு 3, 39க்கு 3, 40க்கு 5, 41க்கு 1, 42க்கு 5, 43க்கு 4, 44க்கு 1, 45க்கு 3. பின்னுக்கு கலக்க வேண்டாம் என்று சொல்ல சொல்ல காய்ச்சொன்றிருக்கிறீர்கள். நிரந்தரமாக கலக்க வேண்டி வரும். நீரண்டு கேட்க மாட்டேன், நீரண்டு திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு இல்லை இருக்கு சொல்றதுக்கு. அதுக்கு மேல சொல்ல கேட்க முடியல என்றால் இந்த இடத்துக்கு உங்களுக்கு பிட் பண்ணலாம். நீங்க இங்க வெளியில முடியாகல, ஒரு கதையும் எனக்கு தேவையில்லை. 45க்கு 3, 46க்கு 4, 47க்கு 3, 48க்கு 1, 49க்கு சாரி 48க்கு 1 இல்ல 3 சாரி விடவாங்க. 48க்கு 3 சாரி 49க்கு 1, 50க்கு இரண்டாவது விடை. 50க்கு இரண்டாவது விடை. என்ன இன்ஜினியர் விட சரியா இருக்கு? 50க்கு ஏய் நீல வந்தா பின்னுக்கே காய்க்கிற எழுப்பி காய்ச்சுங்க. சொல்லச்சுல காய்ச்சி வைக்கிறான். பெய்யாண்டு பார்த்துட்டு ஒரு கதை இல்லை, ஏன் காய்க்க வேணாம்னு சொல்லுது. எழுப்பி காய்ச்சுவாங்க, சரியா? எத்தனை சரியாண்டு? ஒரு தடவை கதைக்கப்படாது.
சரியா? ரைட். இனி எத்தனை சரியான எண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். சரி, நீனாவே தரைக்கு 50 சரியான எலும்பு. 50 சரியானவர்கள் எலும்புகள். 50 சரிக்கான ஒரு தரம் இல்லையோ? போன ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. 50 சரியானவர்கள் எலும்பு. கேட்க தேவையில்லை. 49 சரியானவர்கள் எலும்புங்கோ. 49 சரியானவர்கள் இல்ல. 48 சரியானவர்கள் எழுப்புங்கோ. 1 கேட்க வேண்டாம். தம்பி எந்த பள்ளிக்கூடம்? அங்க உண்ட காயம் தேவையில்லை. வியாடுற கூட்டங்களா பண்டிகள் மாதிரி கூட்டங்களா தனியெழும்பு நிற்கிறாத்தானே. நீ வாயை பத்தி கொண்டு அச்ச கேட்டா அதுக்கு எழும்பி சொல்றதுக்கு வக்கில்ல. கூட்டவாசி வந்து கத்துறது வலிக்கிறது கதைக்கிறது ஏட்டிங்க எதை வளர்க்குறவங்க. வெரி குட். போன முறை எத்தனை சரி? போன முறை எத்தனை சரி? போன முறை 48 தான். அது என்னது கணக்காக வச்சுக்கங்க. குட். உனக்கு போன ஒரு 50. 49. மற்றவருக்கு 50. இந்த போன ஒரு 49, இந்த ஒரு 48. பரவாயில்ல. வெரி குட். அடுத்தாள் ஹிந்து. போன ஒரு எத்தனை உனக்கு? 48 தான். அது என்னடா அது? 3 பேருக்கு 48. 3 ஜப்பான். ஓகே பாப்போம். 47. அங்கே ஆள் கூரையில முட்டுற மாதிரி ஒரு ஆள் நிற்கிறாள் டாப்பா. 47 எந்த பள்ளிக்கூடம்? பட்டிக்கலோ எந்த பள்ளிக்கூடம்? கழுதாவளை மாவட்டியா? நான் போன முறை எத்தனை சரி? போன முறை 49. இந்த முறை ஒன்று குறைவு 48. போன 47. இந்த ஒரு 48. அடே சரி, போன முறை 49 இருந்த ஒரு 40. 2 முறை. தம்பி இங்க நேரம் முன்னுக்கு வந்து பிடிக்கவும். நீ எந்த பள்ளிக்கூடம்? நீ கொக்கலின்னு சொன்னீங்க என்ன அந்த காது பண்ணி. வெரி குட். அடுத்தாள் தம்பி நீ எந்த பள்ளிக்கூடம்? ஜப்பான். அடுத்தாள் டேய் இதுக்கு வந்துடுறேன். எந்த பஸ்ல டேக்கேஜ் போகுது என்ன அது? அடுத்தாள் தம்பி எந்த பள்ளிக்கூடம்? ஜப்பான். அடுத்தவன் ஜப்பான். அடுத்தாள் நீ ஜப்பான். அடுத்தாள் ஜப்பான் ஹிந்து. அங்க பின்னிக்கிருக்க ஜப்பான் தான் பிள்ளை. வேம்படி பிள்ளை. வேம்படியா? கண்ணாடி வேம்படியா? நீ என்ன வழிகாணி? கேள்வடி என்ன வழிகாணி? பண்டத்தரிப்பு. வெரி குட். போன முறை எத்தனை உனக்கு? பண்டத்தரிப்பு போன முறை எத்தனை? 40. இந்த முறை உசாரா ஆயிட்ட. வெரி குட். பிள்ளை போன முறை உனக்கு எத்தனை? போன முறை 48. இந்த முறை 47. பரவாயில்ல.
ஓகே இது குட் குட். அங்க பின்னுக்குறாள் பெரிய எலும்பு அவள் இருக்கிறாள் நிற்கிறாள் தெரியல. எந்த பள்ளிக்கூடம் முடியாமா? வேம்படி வேம்படி. ஓகே குட். 46 கேட்க வேண்டாம். தம்பி எந்த பள்ளிக்கூடம்? பேட்டிக்கலோ நீ போன முறை மட்டும் தெரியும். போன முறை தான் வந்து 44 46 பரவாயில்ல. வெரி குட் தம்பி. மட்டுவில் இங்க ஒரு சின்ன பள்ளிக்கூடம். வெரி குட். மட்டுவில் அங்க 7 வீட்டுல நினைக்கிறேன். மட்டுவில் ஓகே குட். நீங்களாம் தான் வடிவா செய்யலாம். பின்னைக்கு இருக்கிற இங்க இந்த கலைக்கிற எழுப்பி கலைச்சுவோம். இதோ கலைக்கிறவன் கலைக்க வேண்டாம்னு சொல்ல தெரியல. 2 பேர் எழுப்பி கலைச்சால் நிம்மதியா வகுப்பு கொடுக்கலாம். மிச்ச பேரெல்லாம் நிம்மதியா படிச்சு விடுவாங்க. அதாவது சரியா கலைச்சு விடுவோம். இந்த கதையும் ஏன் கலைக்கிறாங்க கேட்கப்படாது. எழுப்பி கலைச்சு விடுவோம். வேற என்ன பிரச்சனை? கலைக்கிறாரா படாமனுக்கு? வேற முன்வாங்க கொஞ்சம் வா வருது வா இந்த வாங்க தம்பி. எந்த பள்ளிக்கூடம்? மட்டும் இல்லைன்னா இப்ப எங்க அப்ப 7 எங்க படிக்க போறாரு? ஓகே தம்பி சொல்லு. எந்த பள்ளிக்கூடம்? மகாஜனா. போன முறை எத்தனை உனக்கு? 44 தம்பி. செஞ்சோன்சா போன முறை எத்தனை? சரி 45 இரு. நீ வேம்படி இரு. நீ வேம்படி இரம்மா. வேற பட்டியல் வேற யார் பட்டியல் இல்ல. எந்த படிக்கணுமா? நீ வேம்படியா? குட். போன முறை எத்தனை தெரியும்? 48 7 குட். 45 சரி. 45 பார்ப்போம். 45 தம்பி எந்த பள்ளிக்கூடம்? ஹிந்து. போன முறை எத்தனை? சரி 47 குறைஞ்சிட்டாய். தம்பி சாவித்திரி ஹிந்து. போன முறை எத்தனை? சரி 43 இன்னொரு 45 பரவாயில்ல. தம்பி கண்ணாடி ஹிந்து. போன முறை எத்தனை? சரி 44 5 பரவாயில்ல. வெரி குட் தம்பி. எந்த பள்ளிக்கூடம்? எத்தனை? போன முறை எத்தனை தெரியல? போன முறை எத்தனை தெரியல? ஆருக்கு அட சரியனே. இந்த முறையும் இனிமே இல்லை. நீங்க எந்த பள்ளிக்கூடம்? வேம்படி. போன முறை எத்தனை? 41 அது பரவாயில்ல. படை சென்ற காலேஜ். போன முறை எத்தனை? போன முறை 48 இருந்து இந்த முறை 45 வந்துருக்குற. அது பரவாயில்ல. ஆனால் குறைஞ்சிக்க கூடாது. அடுத்தாள் வேம்படி. போன முறை எத்தனை? 46 இந்த முறை 45. ஒக்கே போன முறை எத்தனை? 45 ஒரு முடிவாட்டம் இருக்காரு. போன முறை 45 இந்த முறை 45. ஓகே குட். அடுத்தாள் ஹிந்து லேடிஸ் எத்தனை அம்மா? போன முறை 44 இந்த முறை பரவாயில்ல. வெரி குட். அங்க எந்த பள்ளிக்கூடம்? நிலோ எந்த பள்ளிக்கூடம் கட்டி சொல்லியா? பயங்கரமான வேம்படி. அங்க இன்னொன்று மினிக்கிறாங்க. வேம்படிதாங்க. சுண்டுக்குள்ளையும் கொக்கையில் வேண்டும். வெரி குட்.
ரைட், இருங்க இருங்க பாப்போம். இனி ரேங்க் போடுவோம் பாருங்க. மற்ற ரேங்க் போட்டிருக்கு தம்பி, 40 மார்க்ஸுக்கு மேல உள்ள ஆட்களே போட்டிருக்கு. பாத்தீங்களா ரேங்க்? பாக்கல, ஒட்டி வர இருக்குது. 40 கீழே ஒரு 200க்கும் 250க்கு மேலே இருக்குது. 40 கீழே விளங்குதானே? இது 40க்கு மேலே இல்லதான் போட்டிருக்கு. போட்டு கேவலப்படுத்தக்கூடாது. அது போடுறது எங்களுக்குமே இல்லை கேவல. இவங்க என்னப்பா 10 மார்க் இருக்கிறது, சிலதுக்கு 3 மார்க்கும் இருக்க. என்னண்டு சரியா அப்படி போடுறாங்களோ தெரியலப்பா, தேடி இப்படியா போடுறாங்க. இல்ல சும்மா ஏதோ ஒரு நம்பருக்கு அடிச்சாலே கொஞ்சம் சரி வந்து 2, 3, 4 மார்க் எடுக்கிறான்டா, இப்ப 2 தான் சரி. 2 சரியான யோசிச்சு பாரு. அவன் தான் உண்மையான கட்டிக்காரன். எல்லாத்துக்கும் இந்த சரியானபடியா விட்டு விலத்தி போட்டிருந்தான் பாரு. மகா கட்டிக்காரர் அவங்களாம். அதே ஒரு 200, 250க்கு மேலே இருக்கு. இது 40 கீழே. அதனால போட இல்லை. எங்களை இங்க விலம் அதுக்கு இங்க வில மாட்டாக்கானே போடு. சரிதானே? எல்லாரும் கவனி. இதுல நான் எந்த கேள்வி செய்து விட வேணும் என்று ஃபீல் பண்றேன். கடைசி கேள்வியா? அது என்னடாப்பா சின்ன பொடி எழுதிக்கிறாங்கடா. ஒரு காலேஜ் படிச்சா கொடுத்தான் செய்து போட்டான். காலேஜ் இப்ப இல்ல, ஒரு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிச்சா கொடுத்தான் செய்தான். 8ஆம் ஆண்டு படிக்கும் கடைசி கேள்வி ஒரு 8ஆம் ஆண்டு படிச்சா கொடுத்த செய்தவன் ஒரு கடைசி கேள்வி விடைக்கு வரும். இந்த கேள்விக்கு வரவங்க கவனிங்க எல்லாரும். இந்த கேள்விக்கு வருவோம் கவனிங்கோ, கதைக்க வேண்டாம் சரியா? ஒரு இது சும்மா ஒரு கூட சிந்தனைக்குரிய ஒரு சொலி கேள்வி. ஒரு டாமா முடியாத கண்டுபிட நான் இதான் முடியாது. உங்களை என்ன இருக்கலன்னு பார்ப்போம். கவனிங்க, இது என்னண்டா எல்லாரும் கவனி. இதுல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன். இங்க தொழிற்சாலை இருக்கு சரியா? இந்த தொழிற்சாலைக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் வாரவர். இது எங்க ஒரு கடை காட்டு கடை. இன்ஜினியர் என்ன செய்யறார்? அவர் இங்க தங்க வேற ஊர்ல இருந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து இறங்குவார். இறங்க கணக்கா அந்த நேரமா பார்த்து ஒரு கார் இங்க வருமா. ட்ரெயினும் ட்ரெயினில் வந்து டைமுக்கு தானே வாரம். அதுகள் முன்னுக்கு பின்னுக்கண்டு இலங்கை கதையை விடுங்கோ. இந்த நல்ல நாடுகள்ல சொன்ன டைமுக்கு நிற்கும். இத்தனை செகண்டா இத்தனை செகண்ட்ல நிக்க வந்து செய்யல. வேறதுக்கு எப்ப வழியே போனா 5 மணி நேரம் கொஞ்சமா போய் பார்த்தேன். அந்த அதில் சொல்லி கொண்டிருப்பான், இத்தனை மணி இத்தனை நிமிடம் இத்தனை செகண்ட் நிற்க விட 10 செகண்ட் அதுல கதை இல்லை. அந்த மாதிரிதான் அதுல நிற்கும். ஸ்டார்ட் பண்ணும், டக்குனு போகும், டக்குனு போகும். ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா வந்து இருக்கும். அதுல கதை இல்லை. அங்க இன்னொரு 10 செகண்ட் ஒரு நிமிஷம் தாண்டி அடுத்த ட்ரெயின் வரும். அப்போ ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்குள்ள இடவழி டக்கு 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 டக்குன்னு வந்து போய்க்கலாம். அப்படித்தான் அங்க ட்ரெயின் டைமுக்கு தான் வரும். இந்த கணக்கு என்னண்டா, ட்ரெயின் கணக்கா எத்தனை மணிக்கு வருதோ கணக்கா இங்க இருந்து காரும் இங்க இருந்து இங்க கணக்கா வரும். ட்ரெயின்ல 7 மணிக்கு எப்படி 7 மணிக்கு வருதுன்னா காரும் 7 மணிக்கு, ட்ரெயின் 8 மணிக்கு வருதுன்னா காரும் 8 மணிக்கு. அப்ப கணக்கா ட்ரெயினும் காரும் ஒரே இடத்துக்கு வரும். இல்ல ட்ரெயின்ல இறங்குறதும் கார்ல ஏறுறதும் பழமையா போவேன். பழமையா ஸ்டேஷனுக்கு அவர் போவார். என்ன நான் சொல்ல விடாங்களோ கைகள் வாங்குதான். இப்ப நடந்த விஷயம் வேற. என்ன நடந்ததுண்டா, இவன் பழமையா ட்ரெயின் 7 மணி ஏதோ டைமுக்கு வாராது. இப்ப கொஞ்சம் 1 மணி நேரம் முன்னுக்கா வந்துட்டு முன்னுக்கா வந்ததால என்ன நடந்தது, இவன் முன்னுக்கா கார் வராத. என் பழமையா வார டைமுக்கு தான் கார் வரும். அப்ப இவன் 1 மணி 1 hour முன்னுக்கா வந்து ஸ்டேஜ் இறங்கிட்டான். இறங்கினவன் என்ன இறறானு கொஞ்சம் உடம்பு நாங்கள் கதையை போட்டு வந்துடும் 2 மணி நேரம் சரிதானே. இவன் நேரம் அந்த பேர் இறங்கிய நேரம் நடந்து இதை நோக்கி போறான். அப்படி அந்த அளவு இருக்குதானே சரியா நடந்து போறான். என்ன நடக்குது, அங்கிருந்து கார் வந்தோம்னா வந்த கார் ஒரு இடையில கண்டுட்டு ஏற்றி கூட போறான். போறதால 20 நிமிஷம் ஏழியாக இங்க வராராம். அந்த அந்த வேலைத்தளம் அந்த ஃபேக்டரிக்கு அவர் ஒரு 20 நிமிஷம் போகும்.
சரிதானே என்றால் இந்த என்ஜினியர் எவ்வளவு நேரம் நடந்திருப்பார் என்பது கேள்வி. சரிதானே எவ்வளவு நேரம்? அதுக்கு என்ன விட? 50 நிமிடங்கள் என்றது விடை. சரியல்லோ? இப்ப கணக்க சொல்றோம் பாருங்க. நீ என்ன இதான் கணக்கு. என்னண்டு வளமையா வாரதை விட ஒரு 1 hour முன்னுக்கு வந்தவர் அங்க நிக்காம அந்த தொழிற்சாலையை நோக்கி நடக்கிற இடையில வார கார்ல அவர் ஏறி தொழிற்சாலை போறார். அதனால வளமையா போறதை விட ஒரு 20 நிமிஷம் முன்னுக்கு போறார் என்றால் அவர் எவ்வளவு நேரம் நடந்திருப்பார் என்பது கேள்வி. சரியா? முடிஞ்சு வருவார். சின்ன விஷயம். நான் ஒரு கதைக்கு வைக்கிறேன். விடிய 7 மணிக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வளமையா ட்ரெயின் வாரது என்று வை. எத்தனை மணிக்கு? ஒரு டைம் நான் போடுறேன் 7 மணிக்கு வாரண்டு வையன். அப்ப ட்ரெயின் 7 மணிக்கு வருது என்றால் இந்த காரனுக்கு காரம் 7 மணிக்கு சட்டியா கண்டு கொண்டாதான் வரேன்டாங்க. அது 7 மணிக்கு வருதுன்னா காரம் 7 மணிக்கு வரும் வர்றாங்க எது கொண்டா போய் போவேன். இப்ப கார் வந்து 7 மணிக்கு வரும் இது வரும் போவிடும் இதெல்லாம். இவர் எத்தனை மணிக்கு வந்துட்டாரு இப்ப சிங்கத்தை? இவர் 1 மணி நேரம் முன்னுக்கு வருது. அப்ப சிங்கத்தார் வந்ததான் 6 மணிக்கு விளங்கானே 6க்கு வந்திருக்கு. வந்தவர் என்ன இங்க இருந்து நடந்து போறான். நீங்க காரை இவடத்துல வச்சு சந்திக்கிறேன். இங்க பலமே இங்க வர காரை இவடத்துல சந்திக்குதான் சந்திச்சு இவர் வெளிக்கிட்டு திருப்பி இங்க போய் சேர்றேன். அப்ப இவர் நடந்த நேரம் இது இதுல இருந்து இந்த காரை சந்திக்கும் முறை நடந்திருப்பார். அந்த நடந்த நேரம் என்னன்றவன் கேள்வி. சரிதானே? சரி. கார் வளமையை விட இவ்வளவு நேரம் முன்னுக்கு வருது இந்த தொழிற்சாலைக்கு 20 நிமிடம். ஏன் அந்த 20 நிமிடம் முன்னுக்கு வந்தது? கார் முன்னுக்கு 20 நிமிடம் வந்ததுன்ற நோக்கம் என்ன காரணத்தால அந்த கார் 20 நிமிடம் வரக்கூடியதாக இருந்தது? விளங்க இல்லை. அவர் நடந்து வந்ததால அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. இந்த கார் வளமையா இங்க இருந்து ஸ்டேஷன் காண போய் வாரது. எங்கான போய் வாரது? ஸ்டேஷன் மட்டும் போய் வாரது. இப்ப ஸ்டேஷன் போய் வராம இடையிலேயே திரும்பிது. அப்ப கார் இவ்வளவு தூரம் போய் வாரத குறைச்சதால் அப்படிதான் இல்லைன்னா என்ன இருக்கும்? இவன் இதுலயே ஸ்டேஷன்லயே குந்தி இருந்தானே நடந்திருக்கு. கார் இங்க காண வந்துட்டு போயிருக்கு. உள்ள நேரத்துக்கு வந்திருக்கு. அப்ப கார் ஏழியா வர்றது காரணம் என்ன என்றால் கார் இவ்வளவு தூரம் ஓடையும். அதாவது இங்க இதுல இருந்து இவ்வளவு தூரம் போறதும் அதுல இருந்து இவ்வளவு தூரம் மாறதும் என்ற அந்த தூரத்தை கார் ஓடாதபடியால் 20 நிமிஷம் ஸ்டேஷனுக்கு அந்த தொழிற்சாலைக்கு வெளியா போகக்கூடிய இது ஏற்றுக்கொள்றீங்களான்னு. ஆக அந்த 20 நிமிடம் தொழிற்சாலைக்கு கார் ஏழியா வாரத்துக்கு காரணம் இதுக்குள்ள கார் ஓடாதபடியால். அப்ப நான் கேட்கிறேன், இதுக்குள்ள கார் ஓட போற நேரம் என்ன? சொல்ல 20 நிமிஷம். ஏன்னா 20 நிமிஷம் இதுக்குள்ள தேவைப்பட்டவரையத்தான் பழமையா போறவர். இப்ப அந்த 20 நிமிஷம் அவருக்கு தேவையில்லை. அதனாலே அவர் முந்தி போறார். அப்ப இதுக்குள்ள கார் ஓடுறதுக்குரிய டைம் 20 நிமிஷம். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப கார் போறதுக்கு எவ்வளவு நேரம், பாறதுக்கு எவ்வளவு? விளங்கல விளங்கல. இங்க இருந்து இங்க வாரத்துக்கு 10 நிமிடம். இங்க இருந்து இங்க போறதுக்கு 10 நிமிடம். நல்ல மகிழ்ச்சி. அப்ப கார் இதுல இருந்து இங்க வாரத்துக்கு 10 நிமிடம், இங்க இருந்து வாரத்துக்கு 10 நிமிடம். அவ்வளவு கார் இங்க இருந்து இங்க வந்தா 8 மணிக்கு இங்க வந்துரு. 7 மணிக்கு வரத்துக்கு வந்துரு. வந்திருந்தால் அப்ப சந்திச்ச நேரம் என்ன வேற? 6:50 தான் சந்தி. இதெல்லாம் நினைக்குது கார். இதுல ஆள் சந்திச்சிட்டுது. இங்க இருந்து வர 10 நிமிடம் வேண்டாம். அப்ப 10 நிமிடம் முன்னுக்கு இங்க வரனே மணிக்கு வந்திருக்கும். 6 மணிக்கு 7 மணிக்கு வந்திருக்கும். 10 நிமிடம் முன்னுக்கு சந்திச்சிடான்னா இப்ப எவ்வளவுக்கு சந்திக்கிறாரு? 6:50க்கு அவரை காரை சந்திக்கல. அவர் எத்தனை மணிக்கு வந்துடுறாங்க? எத்தனை மணிக்கு காரை சந்திச்சவர்? 6. அப்ப எவ்வளவு நேரம் நடந்து வரும்? 50 நிமிடம். தெரியும். வீட்டு வடிவா யோசி. ஒரு ஸ்காலர்ஷிப் என்ன ஸ்காலர்ஷிப் இல்ல போகல.
வைக்க மாட்டான் கிடக்கு. சார் 35வது இருக்க சொல்லுவீங்களா? இந்த கேள்வியம்மா செய்து விடணும். 35 அவைக்கு எத்தனை சரி? சரி எல்லாம் அன்மைல் பண்ணியிருக்கா நிலோ? நிலோ சொல்லு, உனக்கு எத்தனை சரி? பேப்பர் இன்னும் கிடைக்கல. அப்படி அதுவும் அப்படியே நிலோ நிலோ அங்க நிலோ அந்த ஜூம்ல இருக்கிறாங்க அந்த பேப்பரை போட்டுருக்கோம். பேப்பரை போடாம எத்தனை சரி விளையாண்டு பார்க்கல. பேப்பரை போட்டுருவோம் டக்கன். சரி, வேறு ஏதோ ஒரு கேள்வி செய்து விட சொல்லி இந்த பேப்பரை போடுங்க. நான் பார்க்கல அது அப்படி இருக்கா. எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. வேற எந்த கேள்வி செய்ய நினைக்கிறீர்கள்? இந்த கேள்வியம்மா செய்யணும். ஜூம்ல ஒரு ஆள் சொல்லணும். 35 சார். 35 ஒரு 35 செய்வான் தம்பி. இதுல 35ஆம் கேள்வி ஒருக்கா பார்த்து விடுவோம். அந்த ஒரு கால் அந்த வெளி மாவட்டத்துக்கு இருக்கா போட்டுருங்க டக்கன்று. எல்லாரும் கவனிங்க. எல்லாம் நீங்க கவனி. இப்ப இங்க இருங்கோ. இதுல துணிக்கு ஒன்று இந்த திசையில வீவகத்துல இயங்கி கொண்டிருந்தது. கொஞ்சம் பொறுக்க பார்த்தால் இங்க ஒரு திசையில இப்படி வீவகத்துல இயங்குற மாதிரி கதை மாறாத கதையில் ஓடிக்கொண்டிருக்கு. இது சென்டார் சென்டார் சரியோ? இங்க ரெண்டு அங்க போயிட்ட வேக மாற்றத்தின் திசை என்ன என்பது கேள்வி. இதான் கேள்வி என்றால் வடிவா கவனிங்கோ. இதுக்கு ஆரம்ப காவி இது ஆரம்ப திசையில இருக்கிறது தான் ஆரம்ப காவி என்று வைங்க. பி இறுதிக்காவியும் பி தான். அந்த இறுதிக்காவின் திசையில இதுல கீறுங்க. இந்த திசை கீறுங்க. மாற்றம் காண்றான் என்ற ஆரம்ப காவிய கீறுறது, அதே இடத்துல இருந்து இறுதி காவிய கீறுறது என்ன சொன்னாங்க. அப்ப இது ஆரம்ப காவி, இது இறுதி காவி. அதுக்கு பரலா இதுல கீறுற, அதே பருமல்ல கீறுற. ஓகே, இதுக்கு பரலாடு கோட்டை இதுல கீறினா சரி. அதையில போடுற கோட்டு நீளத்துல போடு போட்டால் ஆரம்பம் முடிஞ்சது இங்க, இறுதி முடிஞ்சது இங்க. என்ன சாமா? இதான் என்ன சாமா? இதான் அந்த டெல்டாவி மாற்றம். மாற்றத்தின் திசை இதான். ஆரம்ப காவி முடிஞ்சதுல இருந்து இறுதி காவி முடிஞ்சதுதான் மாற்றம். அப்படி பார்த்தால் இருக்கிறதுக்கு மூன்றாவது விடைதான் பொருத்தம். இதுக்கு இன்னொரு உங்களுக்கு ஒரு சுகமான வழி சொல்லுகிறேன், கவனியுங்கள். அது நாங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்காப்புறம் புலங்குவாதுக்கு மெக்கானிசம் எல்லாம் படிக்கணும். ஒரு மாறா கதியில ஒரு வட்டப்பாதையில துணிக்க ஓடிக்கொண்டிருந்தால் அதனுடைய ஆரம்ப மாறா கதி இல்லையா, ஆரம்ப நிலை இறுதி நிலை கருதினால் அந்த பாதைக்கு நடுவான ஒரு புள்ளி இருக்கு. இந்த பாதையின் நடுப்புள்ளி இருக்கும். அந்த நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கிறதான் அந்த மாற்றத்தின் திசையாக அமையும். அதுக்கு வேற காரணங்கள் இருக்குது, அது இப்ப சொல்லி உங்களுக்கு விளங்காது. அதுக்கு எனக்கு கொஞ்சம் படிச்சுட்டு தான் விளங்கும். என்னண்டு இப்ப முதல் இதுல நின்றுருக்கு, இப்ப இதுல நின்றுருக்கு. இந்த பாதையின் நடுப்புள்ளி இருக்குத்தானே, நடுப்புள்ளியே மையத்தையும் இணைக்கிறதான் இந்த மாற்றத்தின் திசை. ரெண்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் படிச்சா அப்புறம் விளங்கும். இப்ப படிச்சவனுக்கு டக்கு இன்னும் அது படிச்சவன் டக்குண்டு இதுல நின்று நடுப்புள்ளியை பார்த்து நச்சு நடி போட்டு அதுக்கு அந்த இதான் அந்த மாற்று திசைன்னு போட்டுருவான். நாங்க செஞ்சு பார்க்க இப்படி வருது. அப்படி வருதா வரையா இல்லையா? இந்த கூடம் வரலாறு இருக்கா இல்லையா? சரிங்க இருக்கா இல்லையா? ஆனா இதுக்கு ஒரு கள்ள வழி.
இந்த நடுப்புள்ளி இந்த மையத்தை இணைக்கிறது. அதுக்கு இன்னொரு கதை சொல்றோம் விளங்குறவர். இப்ப ஒரு துணிக்கு இங்க மாறா கதையில ஓடுது, இங்க முதல் இப்படி நிற்குது வி, அப்படியே ஓடி இவடத்துக்கு வருது வி. இந்த மாற்றம் என்னன்னு கேட்டால் முதல் மேல இப்படி கீறுவேன், இங்க இருந்து அங்க சேர்ந்து அதே இடத்துல இருந்து கீறணும், இங்க கீறுவேன். கீறுனா மாற்றம் என்ன சொல்லுவேன், அங்க இருந்து இங்க இதான் மாற்றம் ஐயா. மாற்றத்துக்கு திசை மேல இருந்து கீழே, மேல இருந்து அந்த திசையில ரெண்டு முந்தைய ஒரு கணக்கு செஞ்சிருக்கிறோமா இல்லையா? போற சோதனையில இருக்கா இல்லையா? அதை நான் இப்ப சொன்ன மாதிரி செக் பண்ணி காட்டவா? இதுக்கு நடுப்புள்ளி எது? இது இங்க எனக்கு மையம், இதுதான் திசை. விளங்குதா? இதுக்கு நடுதாடா இந்த பாதையில, அதையும் மையத்தை சரியா வருதா இல்லையா? அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அது ஏன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தானே, சும்மா இந்த மந்திரம் ஒண்ணுமில்ல, ஏதோ காரணம் இருக்குன்னு. அதை நான் இப்ப படிப்பிக்கல, அதை நான் பேரு சொல்றேன். அது இப்ப அந்த கதை தேவையில்லை. எப்ப சரி வர வேண்டால் மாறாத கதியில வட்டப்பாதையில ஊடைக்க சரி வரும். அந்த மாற்றத்தின் திசையை கண்டுபிடிக்கிறது சரி வரும். ரெண்டு சொந்த நோட் பண்ற மாதிரி தெரியலையே, என்னத்தை சொல்லி கொண்டிருக்கு? பேப்பர்ல அந்த விஷயத்த நோட் பண்ணி கிராய்ச்சி நாளைக்கு செய்யறது தானே சொல்றேன். இல்ல போட்டாச்சோ ஜூம்ல இருக்காங்க, போட்ட வந்துடுதா? போட்டாச்சா? ஜூம்ல இருக்கா வந்துடுதா பேப்பர்? சரி சரி. சரியா? வேற எந்த கேள்வி? வேற எந்த கேள்வி சொல்லுங்க. 38 கேள்வியா? 38. 38 கேள்விக்கு தனதினம் 2வது போட்டுக்கிறோ, 3வது நான் சொன்னா நீங்க என்ன விட போட்டீங்க? ரைட், அது கதைப்போம். எல்லாரும் கவனி, அப்ப எல்லாரும் கவனி, கவனிக்க வேண்டாம். இங்க பாருங்க, Sn சமன், இது ஒரு மெக்கானிக்ஸ்ல உள்ள ஒரு ஈக்குவேஷன். அதை படிப்பிச்ச அப்புறம் இதை ஒரு கேள்வியை கேட்கலாது. அதை படிப்பிச்ச அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துப்படியா வந்துடும். அதுக்கு முன்னுக்கு தான் இந்த கேள்வியை கேட்கலாம். அதை படிச்ச அப்புறம் இதை நீங்கள் ஒரு கேள்வி என்ன வாங்கடா பேர் இந்த மாதிரி பே காட்டிக்கிறாங்களே, அது படிக்க துவங்கின உடனே ஆடை இது எங்களை வச்சு பே காட்டி சுத்திக்கிறானே என்ற மாதிரி இருக்குமே. அது படிக்க பார்ப்போம். இப்ப படிச்ச அறிவை வச்சு கொண்டு கதைப்போம். u plus 2n minus 1/2 into a, இந்த மாதிரி ஒரு சமன்பாடு தரப்பட்டுள்ளது. இதுல எல்லாம் என்ன கேள்வி என்றா, என்ன எஸ் என்பது என்னாவது செகண்டில் சென்ற தூரத்தையும், எஸ்என் என்றது எண்ணாம் செகண்டில் சென்ற தூரம். எண்ணாம் செகண்ட் என்றது என்ன தெரியுமா? சிலது கொண்டுமே தெரியல. எண்ணாம் செகண்ட் என்றா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்களே பொண்டும் பார்த்த மாதிரி இல்லை, போடாக்கு அக்கறைகளும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. என்ன அவனோ கொட்டையாவிட்டோன்னு இருக்கிறான். ஏய் என்ன எந்த இடம் நீ நீலச்சேட்? எத்தனை சரி உனக்கு? 31. இந்த கேள்வி சரியா பிள்ளையா? பிள்ளை அது அப்ப உசாராத்தானே இருந்து பார்க்கணும். அதை சொல்ல போறோம். அப்ப லெசன் என்றது எண்ணாம் செகண்டில் சென்ற தூரம். இதெல்லாம் தேவையில்லை உனக்கு, சும்மா நான் சொல்றேன். எண்ணாம் செகண்டில் சென்ற தூரம் அப்படின்னா நீங்கள் ஏதோ தூரத்தை தானே எஸ்என் குறிக்குதுன்னு கணவர் நினைச்சிட்டு, இதுல சும்மா கணக்கின்படி
இதை தூரம் என்றான். அது என்னால் செகண்ட் சென்ற தூரம் என்றான். சரி, நீ ஏதோ தூரம் நினைச்சாய். ஆனா இது என்ன சாமான்? இது வேலையோ வேகம். ஏன்றது என்ன சாமான்? ஆர்முடுகள். இப்படித்தான் தரப்பட்டது. அப்படித்தானே? ஏய், அப்படித்தானே தரப்பட்டிருக்கா? என்ன? ஓகே. இது என்ன கேள்வி? ஏயானது ஆர்முடுகளையும் குறிக்கிறது. இவற்றின் பரிமாணங்களை சரியாக குறிப்பது. இது வேகம். வேகம் என்றால் அது வந்து LT -1. அது சரி. ஆர்முடுகள் என்றா என்னது? LT -2. அதுவும் சரி. தூரம் என்றா எழுதானே நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு படிச்ச உங்களுக்கே தெரியும் இது வேகம். இதை கொண்டு இஞ்சால கழிச்சா அது ஒரு இது இஞ்சால கழிவடும். அப்ப இது கழிவடுதான் ரெண்டு அளவு என்னவா இருக்கும். அப்ப இதுண்டே வெல்டி -1 இதுண்டே வெல்டி -1 தான் இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு கழிவடைகள் நீ சும்மாவே பிடிச்சிருக்கலாம். சரி, ஏதோ தூரம் என்று சொன்னோன்னே நீங்கள் அதுக்கு மடக்கப்பட்டு ரெண்டாவதுபடியே கனவே போட்டிருப்பீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் இந்த கேள்வி போட்டிருக்கு. நீங்கள் அப்படி மாட்டுப்படுவீங்கள், மாட்டுப்பட வேணும் என்றால் டாக்டர். இதுல அது தூரம் அல்ல, எண்ணாம் செகண்ட் சென்ற தூரம். அந்த மீனிங் என்ன தெரியுமா? ஒரு பொருங்கவாரம் அழைக்க வேண்டாம். ஒரு 5 மீட்டர் per செகண்ட் என்ற மாறாவேகத்தில் ஒரு துணிக்கை இயங்குகிறது என்று வையுங்கள். அவ்வளவு 5 மீட்டர் செகண்ட் -1 என்ற மாறாவேகத்தில் ஒரு துணிக்கை இயங்குகிறது என்று வையுங்கள். இந்த அர்த்தம் என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த துணிக்கை 5 மீட்டர் 5 மீட்டர் 5 மீட்டர் போகும் என்று அர்த்தம். ஒரு செகண்ட் 5 மீட்டர் போகும், அடுத்த செகண்ட் 5 மீட்டர் போகும், அடுத்த செகண்ட் அப்படியே 5 மீட்டரா போகும். இதான் இந்த அர்த்தம். ஒரு ஒண்ணுமே. ஆனால் ஒரு ஆர்முடுகளோட ஒரு துணிக்க போக மாட்டா, ஒரு ஆர்முடுகளோட போக மாட்டா. முதல் செகண்டுக்கு தூரமும் அடுத்த செகண்டுக்கு போறது கொஞ்சம் கூட வேறு. அதுல வேகம் கூடிடும். அடுத்த செகண்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட திரும்பும், அடுத்த செகண்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட திரும்பும். அப்படித்தான் போகும் அது. சரி, இதுல என்ன கதையண்டா, வளமையா வந்து இப்படித்தானே 10 செகண்டுக்கு இந்த துணிக்கு எவ்வளவு தூரம் போகணும், 20 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும், இதெல்லாம் கணிக்கிறதுக்கு சமன்பாடுகள் இருக்கு. இது என்ன சமன்பாடுண்டா, 10வது செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகணும். அது என்ன 10வது செகண்டுக்கு ரெண்டா? 10 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகும், 9 செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகும். அந்த 10 செகண்டுக்கு போன தூரத்துல இருந்து 9 செகண்டுக்கு போன தூரத்தை கழிச்சால் அந்த மிச்சம் பெறுமல்லோ, அது என்ன சாமான் தெரியுமா? அதுதான் அந்த 10வது செகண்டில் சென்ற தூரம் என்றால், அந்த 10வது என்று சொல்லப்படுகிற ஒரு செகண்டில் சென்ற தூரம் எவ்வளவு. இதுல வந்து எண்ணுக்கு பல 5 போட்டால் அர்த்தம் 5ஆம் செகண்டில் சென்ற தூரம். 5ஆம் செகண்ட் என்றால் 4ஆம் செகண்ட் முடிஞ்சதுல இருந்து 5ஆம் செகண்ட் முடிகிற அந்த 6ஆம் செகண்ட் துவங்குறது வரை உள்ள ஒரு காலம் இருக்குதான். அந்த காலத்துக்குள்ள எவ்வளவு தூரம் போகணுன்றத இந்த சோன்பாடு நம்ம எது நிறுவா அந்த கேன்சர் பாடத்துல வரும். ரெண்டால் இந்த 2ஆம் செகண்ட் சென்ற தூரம்ன்றது அழகு நேரத்தில் சென்ற தூரமா இல்லையா? பாருங்க, 4ஆம் செகண்ட் முடிஞ்சதுல இருந்து 6ஆம் செகண்ட் துவங்குறதுக்கு இடையில என்றால் அது என்னது? ஒரு செகண்ட் தானே அது. என்னடா ஆக 2ஆம் செகண்ட் சென்ற தூரம்ன்றது அழகு நேரத்தில் சென்ற தூரம் என்றால் இதனுடைய அழகு என்னென்று வரும்? தூரத்தின் கீழ் நேரம். அப்ப என்னென்று வரும்? LT -1. இதை இஞ்சால கொண்டு கழிச்சால் ஒரு கழிவடுது. அப்ப 2 முறை அழகு LT -1 சொல்லலாம். அந்த சொன்ன தமிழ் 8ஆம் செகண்ட் சென்ற தூரம் என்றது ஒரு செகண்டுக்கு, அது 5ஆம் செகண்ட், 5வது செகண்ட், 6வது செகண்ட் அல்லது 10வது செகண்ட், ஏதோ அழகு நேரத்தில் சென்ற தூரம். நான் கதைப்பது உங்களுக்கு விளங்குதான் விளங்க இல்லையா? ஆக 8ஆம் செகண்ட் சென்ற தூரம் என்றது என்ன சாமான்? அழகு நேரத்தில் சென்ற தூரம். ஆகவே தூரத்தின் நேரம் LT -1 தான் அழகு வரும். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் நிலோ சரியா சொல்றது நம்ம விளங்குதா? ஓகே, 38ஆம் கேள்வி. அது நான் சும்மா அந்த விஷயங்களை இல்லை, நான் இந்த கேள்வியை நீ செய்து விடுறது எல்லாம் முக்கு வேலையாது. அதுக்கு நீங்க டைம் எடுத்து எல்லாம் ஒரு கேள்வி செய்து அது நான் சும்மா இதுல இருக்க செய்யக்கூடிய செய்து விடணும்னு யோசிக்கணும். சொல்லுங்க விளங்கல. ஓ சொல்லம்மா, ஒரே இந்த கேள்வி. 21 24. 21 24. அது என்ன 21?
21 அங்குலி நம்ம அதை அந்த போட்டாங்க அண்டையான் ஓப்பனர் போட்டு அப்ப நீங்க செஞ்சதுல பாத்துருக்கோம் முன்னே தான் பாத்தீங்க நான் விட்டாங்க இல்லையா கிளம்புறது இல்லையா என்னண்டு அதை கொண்டு என்ன இங்க முன்னுக்கு விழா கிடக்கு இருக்கு அப்படியே வந்து இதுன்ற அளவு தெரியுமா ஏய் இல்ல அதுக்கு மட்டும் விலை இருக்கு இதுக்கு அளவு இல்லையா என்ன முடிவு எடுக்கிறேன் இதுக்கு அளவு இருக்கலாம் என்னடா இது முடியா நேரம் விழாவும் விழா என்னதான் நேரம் அப்ப 6 மணில நேரத்தால விட என்ன அளவு சொல்லு சரிதானே அது ஒண்ணு பழக்கா ரைட் இப்ப அங்க ஒரு ஆள் சொல்றாள் இந்த 21ஆம் கேள்வி அந்த கேள்வி ஆகிறதுக்கு நிலம் தண்ணி வேணும் ஒரு பாத்துக்கலாம் நீங்க இங்க அடிக்கணும் இங்க விட்டா அவங்க தண்டை வாங்க எல்லாரும் கவனிங்க எல்லாரும் கொஞ்சம் தப்பு கவனி பாப்போம் என்னண்டு இதுல ஒரு சமபக்க அறுகோணம் இருக்கு இது தெரியாது இது இப்ப அண்டையா போன வகுப்புல போட்டு ஓப்படானபடியா திருப்பி போட்டதா ஓப்பன் இல்லையா அந்த வருஷம் ஏன்னா அந்த அந்த அண்டையான் கேள்வி ஓப்பன் இல்ல அதான போட்டது எல்லாரும் கவனிங்க இதுல இப்படி ஒரு காவி இருக்கு இப்படி ஒரு காவி இருக்கு இப்படி ஒரு காவி இருக்கு இப்படி ஒரு காவி இருக்கு காவிகள் இருக்கு இங்க இந்த ரெண்டு காவி இல்ல போன முறையான் பேப்பர்ல இது ஒரு காவி எக்ஸ்ட்ராவா தந்தபடியா விடவராம போயிட்டு விளங்குது அப்படிதான் அதுதான் சொல்லப்பட்டது இதுல இந்த காவி இல்லை இருக்கக்கூடாது அது மாறியதோ வந்ததாலே அது விடை கொண்டு வந்து விடை இல்லாம போச்சு அதனால திருப்பி இந்த கேள்வியை போடுறாங்க அப்ப செஞ்சு பார்த்துருக்கணும் நீங்கள் இந்த கேள்வியால் புலவிட்டு இருக்க வேண்டாம் படிப்புக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அன்றைக்கு ஓப்பனிங் வந்தது அது என்ன பிரச்சனை கிடக்கு 2006 இருக்கும் அப்படி 6 இருப்ப மாட்டேன் படிக்கிறவன் அது சம்பந்தமா கட்டாம அரைஞ்சிருப்பேன் அதை உறக்கம் பண்ணிக்க அதுக்கு என்ன நடக்கணும் சும்மா வந்து போறாங்க எல்லாரும் கவனி இதெல்லாம் கவனிங்க இதை சாபக்க அறுவணி என்றால் இது இதுக்கு பரலல் தெரியுமா பக்கத்துக்கு இந்த பக்கம் பரலலா இருக்கும் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் பரலா இருக்கும் இதுக்கு இது பரலலா இருக்கு சமபக்க அறுகோணியாக இருந்தா கட்டாயம் அப்படிதான் இருக்கு அது மட்டும் இல்ல இது இந்த மூலையை முனைக்கிறது இதுவும் பரல எல்லாம் தெரியும் இது இது இந்த மூலையை இணைக்கிறது பரல எல்லாம் பரலா இருக்குன்னு தெரியும் விளங்குதோ மற்றது இது இதை நினைச்சுட்டா மையத்துக்களால போகும் இந்த அறுகோணி இந்த நடுப்பகுதிகளால போகும் அது மட்டும் இல்ல இந்த நீளத்தின் இந்த நீளம் 2 மடங்கா இருக்கு அதுக்கு ஏன்னு தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இதெல்லாம் நீ இதை இணைச்சி என்றால் இந்த மூலைகளை இணைச்சி என்றால் ஒவ்வொரு கோணம் 60 வரும் இல்லை 60 இதெல்லாம் இன்னும் முக்கோணமா வரும் சமபக்க முக்கோணம் ஆக இந்த அறுகோணியின் இந்த வெளிப்பக்கத்துக்கு இந்த 6 என்னவா வரும் சமனா வரும் அப்ப இந்த நீளம் தான் இந்த நீளம் இந்த பக்க நீளங்கள் மையத்தில இருந்து உச்சிகளை இணைக்கிற நீளங்கள் எல்லாம் சமனா இருக்கு அறுகோணியில் இது அறுகோணி சம்பந்தமா ஒரு நுழைஞ்சு இருக்கும் இப்ப இவ்வளவு காவியும் சேர்ந்து என்ன இதுல ஒரு காவி பி பருமன் உள்ளது இந்த ஒரு பக்க காவியின் பருமன் பி என்று சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு காவியும் சேர்ந்து என்ன பருமன் வரும்ன்றதான் கேள்வி சரியா எல்லாரும் கவனிங்க இதுல இங்க இருந்து துவங்கி இங்க போய் இங்க வந்த இந்த காவி வெட்டப்பட்டு இல்லா போய் இது மிச்சமா இவ்வளவு காவி இருக்கு அதுல இந்த ஒரு துண்டு காவியின் பருமன் இந்த ஒரு பக்க காவி இந்த வெளிப்பக்கத்தின் காவியின் பருமன் பி என்றான் இங்க இருங்கோ இந்த காவியம் சேர்த்து என்ன போடுது இந்த காவியம் இங்க துவங்கி இங்க முடியுதா என்ன போடலாம் இங்க துவங்கி இங்க முடியுதா என்ன போடலாம் இந்த காய் போடலாம் ஏற்கனவே அதுல ஒன்று கிடக்கு அப்ப எத்தனை அப்ப இதுல 2 பியா மாறும் சரிதானே அதாவது இந்த ஒரு துண்டு இந்த பியா இருந்தால் அதே மாதிரி இன்னொரு துண்டு அப்ப 2 பி விளங்குதா மற்றது இதுக்கு பரலலானதான் இது அப்ப இவ்வளவு நீளம் இவ்வளவு நீளத்துக்கு மீதி இவ்வளவு நீளம் எத்தனை விட 4 பி
சனியனே இதுல ஒரு துண்டு பியண்டா இது படாம 4 பியண்டு வரும். இது ஒரு துண்டு நிலந்தாடா இது. அப்ப இதை பியண்டலாம். அதுக்கு இது பரலல் வேறு. அப்ப இது ஒரு துண்டு நிலம், இந்த ஒரு துண்டு நிலம். அது பியண்டா, இது பி. இது பியண்டா, அது பி. அப்ப இவ்வளவு எவ்வளவு? 2 பி. அதை விட இதுல ஒரு 2 பி இருக்கு. இதுவும் ஒரே திசையில இருக்கு. அப்ப இது 2 பி, இது 2 பி. அப்ப 2 ஒரே திசையில இருந்தா அப்ப எவ்வளவு டோட்டல்? இதான் இதற்கான இந்த கேள்விக்கான விடை. நோட் பண்ணாதாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. தெரியாண்டகளை சொல்லலாது. நீ பின்னுக்கு ஒருக்கா பார்த்துக்கொள்ளணும். அவங்க காய்ச்சோட இருக்கிறாங்களா? அது கிடையாது. அந்த ஏரியாவே படிக்காம பண்ணி வைப்பாங்க. விடாச்சிரம் ஒரு கதை தேவையில்லை. அவர் 2 கதை விடுதல். அவர் ஏன் கதைக்கிறாரு? சரியா? வேற என்ன களி செய்யும்? 48 கரம்போட் கேள்வி. காவி களி செஞ்சு ஓடிங்களா? இந்த கேள்வி வேற என்ன கேள்வி? கரம்போட் கேள்வி ஒன்றை செய்ய வேணும் என்று சொல்றாங்க. வேண்டா இடம் இல்லையா? கதைக்கிறாரா? அப்ப அதுல போய் இங்க உனக்கு இடம் இல்லை. யாரு நின்று படி. எனக்கு இருந்து கரைக்கல நாயில நின்று படிக்க நில். அவருக்கு என்ன இருக்கிற இடம் நின்று படிக்கிட்டு அந்த வாசல போய் நாங்கள் அதுக்குள்ள இடையில அவனை மறக்காத. அந்த 2 இடைக்கு போ. அந்த இடையில போய் அந்த 2 இடையில இருக்குதானே அவற்றை தம்பிய வேற. அவர் முக்கியமான ஆள் தான். முகம் இருக்கு. அம்மா ஒரு பிசிக்ஸ் தரப்ப என்ன? ஏய் நீ கூத்து விடுறா அவரு. எத்தனை தெரியும்? எத்தனை தெரியும்? 41 இது காணி. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க, கலைக்க வேண்டாம். இல்ல 48ஆம் கேள்விக்கு 1 நியூட்டன் செகண்ட் என்றது விடை. அது ஏனென்று சில பேருக்கு தெரியவில்லை. அது போட்ல பார்க்க நீங்கள் பயப்படுங்க. கரம்போட் கட்டை அடிக்கிற பார்த்துருப்பீங்க, அடிச்சு தரைச்சு வரும், அதை பார்த்துருப்பீங்க. அதோண்டு உங்களுக்கு பெருசா தேவையில்லை. இல்ல அதை பார்த்து பயந்துவோம். கரம்போட் கட்டை இவங்களுக்கு படிப்பிக்க வேண்டியதாப்பான். உனக்கே அந்த கதையை செய்ய நெஞ்சாவணி. இப்போ ஒரு சுவர், இந்த கவனி, ஒரு சுவர்ல ஒரு துணிக்க போய் படுது. ஒரே தெரியும் வடிவா எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு காய்ச்சல் கிடைச்சிருங்க. வாசல் இங்க வஞ்சவா நேரம் இந்த வாசல் கணுப்போம். இந்த வாசல் நிக்க சொல்லுங்க. வந்து கஷ்டமா இருக்கிறாங்களா எழுப்பி விட்டா தான் மற்றவன் நிம்மதியா படிப்பா. அது கொஞ்சம் குழப்பம் இல்லை வருது இங்க வகுப்பு. நானும் துளைஞ்சு மற்றவன் இதுல இருக்கிறது. உங்களை நின்று படிச்சா விளக்கமா இருக்கு. ரைட். இப்போ ஒரு தெரிவு என்ன தெரிவு சொன்னால் 50 கிராம் தெரியும். 50 கிராம்ன்றது 50 தர 10⁻3. 50 தர 10⁻3. அதான் இந்த திணிவு. எம் தர வேகம் 20. திணிவு தர வேகம் தான் அந்த உந்தம். தெரியுமா தெரியாது? ஹலோ, திணிவு தர வேகம் தான் உந்தம். அண்டா இதை பெருக்கினி என்றால் இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், 2 5 10, அது ஒரு சைவர். அப்ப 3 சைவர். இந்த 10⁻3 வெட்டப்பட்டு இது 1 2 வரும். 1 நியூட்டன் செகண்ட். உந்தத்தின் அழகு நியூட்டன் செகண்ட் தானே. 1 நியூட்டன் செகண்ட் என்ற பெருமானம் வரும். 1 நியூட்டன் செகண்ட் என்ற உந்தத்தோட தான் இவர் வார. அழகா பேர்ந்து போறவங்க ஒன்றண்ட உந்தத்தோட வார.
சுவரோடு என்ன கோணத்தில் அடிக்கிறார் என்று 60 பாகையில அடிக்கிறார். அடிச்சவர் கரிச்சு அதே கதையில போறார். உணங்குதோ அப்ப அவற்றை உண்டம் அதேதான் உண்டு. எவ்வளவு பெருமானம் இல்ல இங்க பாரு பெருக்கி பாருங்க. எம்*வி அப்ப நியூட்டன் செகண்ட்ல காய்க்கணும்னா 1 நியூட்டன் செகண்ட். அப்ப 1 நியூட்டன் செகண்டோட வந்து 1 நியூட்டன் செகண்டோட தெரிஞ்சு போகும். என்ன கோணத்துல இந்த கோணம் என்னன்னு சொல்றான்? சொல்றா என்றால் அதன் ஆரம்ப திசை கூட தெறிக்கைக்கு என்ன கோணம் அமைச்சு போகுது என்றால் 120 பாகை அமைச்சு போகுது. போமா இல்லையா? பார்த்துருங்க. முதல் இந்த திசையில இருந்திருக்கு, பேப்பர் இந்த திசையில போகுதுண்டா. நான் சொல்றேன் இந்த கோணம் 120 பாகை. சிலதுக்கு 2 விளங்கா. இது 60 இது 60 குத்த இருக்கும். அப்படித்தானே? இந்த திசையோட 120 பாகை திரும்பி அங்க போகும். போமா இல்லையா? ஆரம்ப காவிக்கும் இறுதி காவிக்கும் விடப்பட்ட கோணம் எவ்வளவா இருக்குது படத்தின்படி? எவ்வளவா இருக்கு? 100. ஓகே குட். எனக்கு என்ன வேணும்? இதுல ஏற்பட்ட அட்டம் வேணும். படத்துல காவியில போடப்போம். காவியில போடுறோம் பாருங்க. அதுக்கு வேண்டாம் எல்லாருக்கும் நீ காவியில போடுறேன். முதல் காவி போடுறேன்னு பாருங்க. நான் போட்ட படத்துக்க அது மெத்த பக்கம் போட்டிருக்கு, நான் போட்டேன். ஏதாவது படத்துல போட்டா தெரியுதானே? இப்ப இது முதல் காவி ஒன்று. இங்க அதை வாங்கி இங்க முடியுது. மற்றது நான் இங்க துவங்கணும். மாற்றம் இல்லை. எனக்கு கேட்டது மாற்றம். அப்ப இங்க துவங்கும் ஒன்று. இங்க அது வாங்கி இங்க முடியுது. வாங்கினா இங்க மாற்றம் பண்ண மாட்டா. இங்க கீறணும். இதுல இருந்து கீறணும் இப்படி கீறும். அது எவ்வளவு? ஒன்று. இந்த கோணம் எவ்வளவு? 120. இந்த கோணம் 120 எடுக்கிறீங்களா? அப்ப எது மாற்றம்? முதலாவது இஞ்சா முடிஞ்சிருக்கு, இறுதி இஞ்சா முடிஞ்சிருக்கு. அப்ப எதுனா மாற்றம்? இதுதான் இந்த டெல்டா எம்பி. இந்த மாற்றம் இதுதான். அப்ப இதை காணவும். இது ஒன்று, இது ஒன்று. அப்படியா? இதுக்கு ரொட்டரியா வரணும். என்ன விட வரும்? நான் மாறிவிட சொல்லிவிடுறேன். என்ன விட சொன்ன? 4வது சொன்னா 3வது சொன்ன? நான் மாறி விடைய சொல்லி போட்டுறோம். விளங்கல கொடுங்க தம்பி. அப்ப மாற்றமோட வருதா சொல்லுங்களேன் பாப்போம். என்னென்று வருது? 120 வருது இல்ல தம்பி. இந்த கோணம் 60 இருக்கு. 60 120 வருது. மாற்றம் 120 என்ன அப்படில வருது. என்ன சொல்ற? இந்த கோணம் 120 ஆரம்பத்துக்கு உறுதிக்கான கோணம் 120. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? சரி, இங்க வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, கதைக்க வேண்டாம். அதான் நாங்க கூட கேட்கிறாங்க பிள்ளைக்கு நான் பிள்ளையா திருப்பி பாப்போம். அப்ப இதுதான் அந்த சேஞ்ச். எங்க என்ன நான் சொல்ல விளங்குதா? என்னடாப்பா அந்த சுவரோட 60 பட்டு 60 துறைக்கிற மாதிரி தான் படம் கிடக்கு. அதை நான் மேல கிடக்கிறத நான் இதுல இந்த மேல காட்டுவா என்ன உண்டுதான். சரி, இப்ப எனக்கு இதுதான் அந்த மாற்றம். தம்பி இது 102. இது ஒவ்வொரு கோணம் விட சொல்லுங்களேன். 60. இது 30. இது எவ்வளவு? 30. இதுல இருந்து நடுப்புள்ளியா அடைச்சிருந்த செங்குத்து தெரியுமா? அப்ப இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்ப இந்த பக்கம் எவ்வளவு பேர் செம்பக்கத்தை பிரிச்சு போடலாம். 1 cos 30 பிரிக்கலாமா? பிரிக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ப இது 1 cos 30 இவ்வளவு தூரம் என்னது? அதுவும் 1 cos 30 தான் பேர் வந்தால் அப்ப மாற்றம் இவ்வளவு 2 cos 30. 2 cos 30 எவ்வளவு? வர்க்கமூலம் 3 2 பட்டுப்பட்டால் வர்க்கமூலம் 3 நியூட்டன் என்று வரும். எந்த விடையது? விளங்கல? 3ஆம் விட சொன்ன. சாரி பாத்தியடா பிழைச்சு போச்சு. நாலாவது. அப்படி 4வது வந்தா இருக்கு. 50 வந்தா சாதாரண நேரம் 49 50 வந்துதான் இருக்கா? உலகச்சா அதான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னாப்பா அந்த என்னடா இதுல கேட்கறது சரியா?
ஃபோர்த் ஆன்சர் தான் பொறுத்தேன். நான் மாறி என்ன மூணாவது ஒண்ணு என்ன சொன்னேன்? நாலாவது சொன்னேன். மூன்றாவது பிள்ளையப்பா நாலாவது சரியா? வர்க்கமூலம் 3 நியூட்டன் செகண்ட் என்றால் என்னுடைய விடை பார்த்துக் கொள்ளுங்க. கேள்வி சார். விளங்கலையம்மா? 24வது கேள்வியா பாரன்? 24வது கேள்விக்கு என்னம்மா பிரச்சனை? இருபத்தி நான்கு விட இல்லையா? விட இருக்கா இல்லையா? இது விளையில காணிச்சது இல்லையே, மாற்றமெல்லாம் காணிச்சது. இந்த விளையிலாடா கேட்டது இது, இங்க கேட்டது விளையிலா மாற்றம். அப்பவே என்ன நீ விசப்பிரிப்பான் செய்யறா விளையில் விளையில் கேட்டால் இது விளையில் என்று கேட்டால் அது நியாயம். ஒரு கால் கேட்காம எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. 24வது கேள்வி கேட்கிறாங்களுக்கா செஞ்சு விடுவோம். தம்பி வர்க்க மூலத்துக்குள்ள ஒன்று போடப்பட்டிருக்கு, அதுல சுருங்கின வடிவம் கேள்வி 7.0 தர 10⁻1 நியூட்டன் இப்படி இருக்கு. அங்கால இது தர இது தர அங்கால 1.40 தர 10⁻4 மீட்டர் இருக்கு. எல்லாம் ரொட்டுக்க இருக்கு. பை கீழே 2.0 தர 10⁻2 கிலோகிராம் இருக்கு. இதை சுருக்கினா என்ன வரும் என்றதான் கேள்வி. சரியா? சுருக்கி பார்க்க போறோம் பாருங்க. இருங்கோ, இதுல எல்லாரும் கவனிங்க. இதுல 10⁻2 இருக்கு. வடிவேலாரும் கவனிங்க. 10⁻2 இருக்கு. இங்க ஒரு 10⁻1 இருக்கு. இங்க 10⁻4 இப்படி இருக்கா இல்லையா? இப்ப எவ்வளவு இது? 10⁻1 10⁻4 எவ்வளவு? 10⁻5 10⁻5 வடிவாளாரும் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. அப்படித்தானே? 10⁻5 கீழே 10⁻2 இருக்கு. மேல 10⁻5 10⁻2 பட்டுப்பட்ட எவ்வளவு வரும்? மேல கீழே ஒரு 10⁻2 இருக்கு. பட்டுனா மேல 10⁻3 10⁻3 சரிதானே? நான் இதுல இருக்க ஒரு தானத்தை அப்ப மேல ஒரு 10⁻3 இருக்கு ருட்டுக்க. இதுல இருக்க ஒரு தசமதானத்தை தள்ளி அங்கால குத்தினன் என்றால் ஒரு 10⁻1 போட வேண்டி வரும். எக்ஸ்ட்ரா இல்லை, இங்கால ஊத்தினா 10 போடுற மாதிரி அங்கால ஊத்தினா ஒரு 10⁻1 போடணும். அப்ப இதே ஒரு ஒரு 10⁻1 போட்டால் ஏற்கனவே சுருக்கப்பட்ட என்ன வேறு இது 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 பட்டப்பட்ட என்ன வேறு 10⁻3 வருது. இங்க ஒரு தசத்தை தூக்கி அங்க குத்தின வேண்டால் 10⁻4 வரும். அதை வர்க்கமூலத்துக்கு வெளியில தூக்கினா சொல்லடா 10⁻2 வரும். சரியா? இது எத்தனையா மாறிட்டுது? இப்ப 14 மாறிட்டு. இங்க ஒரு 2 கிடாக்கு. 2ம் 14 பட்டுப்பட்ட இங்க ஒரு 7 கிடாக்கு, இங்க ஒரு 7 கிடாக்கு. அப்ப 7இன் வர்க்கம் அது வெளியில தூக்கினா 7. அப்ப தர 7. சரி, மற்ற தானங்கள் எல்லாம் சுருக்கியாச்சு. அடுக்கு இது எல்லாம் பட்டி கட்டி எல்லாம் வெளியில கொண்டாச்சு. நீங்க என்னத்தை கொண்டு போகணும்? அழகா வெளியில கொண்டுருவோம். இந்த நியூட்டன்ன்றது என்ன சாமான் தெரியுமா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இல்லையோ? இது நியூட்டன். அப்ப மேல நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. இந்த கிலோகிராமும் இந்த கிலோகிராமும் சொல்லப்பா வெட்டுப்படும். அப்ப ருட்டுக்குள்ள என்ன மிஞ்சுது? மீட்டர் செகண்ட் -2 மிஞ்சுது. இங்க ஒரு மீட்டர் கிடாக்கு. அப்ப என்ன மிஞ்சுது? மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 மிஞ்சுது. மீட்டர் வர்க்கம் வெளியில வந்தா மீட்டர் 2 பேர். செகண்ட் -2 வெளியில வந்தா ருட்டுக்கு வெளியில இருக்க செகண்ட் மைனஸ். அப்ப என்ன விட
7 தர 10^2 மீட்டர் செகண்ட் -1. ஸோ செகண்ட் ஆன்சர் அதுக்கு பொருத்தம். செய்யாதாக்கள் செஞ்சு கொள்ளுங்கோ, இதுக்கு மினக்கடையிலாவது செய்து கொள்ளுங்கோ. இருபத்தி ஒன்பதாம் செய்து விடலாம். 29 செய்ய சொல்லி கேட்கிறாங்க. வாரம் பொறுங்கோ வாரம். சொல்லு என்ன 49 விளங்கப்படுத்தீங்க. செய்து விடுறோம். 29 கேட்கிறாங்க, செய்து விடுவோம். அதுல சின்ன கேள்வி அங்க ஒன்றுமே இல்லை. எல்லாரும் முருகா கவனிச்சு கொள்ளுங்க. 29வது கேள்வி செய்ய சொல்லி கேட்கிறாங்க பிள்ளைகள். 29 கவனிங்கோ. அங்க ஒன்றுமில்லை, இப்படி சமன்பாடு இருக்கு. V1 வந்து K1I1 பிளஸ் K2V2 ஒரு சமன்பாடு இருக்கு. இல்ல V1 V2 மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கிறான். V1ம் V2வும் மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கிறான். I என்றது மின்னோட்டத்தை குறிக்கிறான் என்றால் K1 K2 என்னத்தை குறிக்கும் என்றான் கேள்வி. என்ன கேள்வி? V என்றது மின்னழுத்த வேறுபாடு, I என்றது மின்னோட்டமாக இருந்தால் K1 K2 என்னத்தை குறிக்கும் என்றான் கேள்வி. அது ஒரு மாம்பழ கணக்கு. இதுல என்ன கிடக்குன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். இதுல பாருங்கோ, இவ்வளவும் கூட்டப்படுறபடியா ரெண்டின் பரிமாணம் என்ன இருக்க வேணும் நினைக்கிறீர்கள். ஆக K1I1 இந்த பரிமாணமும் K2V2 இந்த பரிமாணம் என்னவா இருக்கும்? கேட்டொழி போல சொல்லு. சமனா இருக்கும். இது ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்தினால் இது ரெண்டும் சமம் இல்ல, ரெண்டினே பரிமாணம் சமம். அப்ப ரெண்டினே பரிமாணத்தை நாம சமப்படுத்தலாம். என்ன ஓகேயா என்றா கேட்டுறகளை போய் சொல்றா. சமப்படுத்துறா சமப்படல. உன்னி என்ன கேட்டவன்? K1 K2 K2 K1 K2 வரும். இந்த I1 அங்க கொண்டு போனா என்ன வரும்? V2 I1 வரும். இப்படித்தான் வரும். அப்ப K1 K2 பரிமாணம் V2 I1 பரிமாணம் சமன். V என்ன சாமான்? அழுத்த வேறுபாடு. I என்ன சாமான்? மின்னோட்டம். அழுத்த வேறுபாட்டை மின்னோட்டத்தால பிரிச்சா என்னடா? ஆடா நாசா மறவாரே ஓயில்ல வலிச்சிருப்பா. வீசவன் என்ன சாமான் ஐயா? அப்ப ஐயா கீழே இழுத்தால் வீங்களை என்ன சாமான்? தடை. நாசா மறத்தது போடுங்கோ. 8ஆம் வகுப்பும் தெரியா சனியாளுக்கு? சரி. ஆக மின் தடையின் அலகை உடையது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் அதுக்கு பொருத்தம். எந்த கேள்வி இதையே சொல்லி கேட்கிறீர்கள்? இனி 49வது கேள்வி செய்யணும். அதை செய்ய அதை கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். 49ஆம் கேள்வியை செய்யும் கொண்டு நீங்கள் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அது ஒரு நியாயமான கேள்வி, அது நல்ல கேள்வி. 49ஆம் கேள்வியா கொண்டே போடுற வேண்டால வில்லங்கம் கிடக்குன்னு தான் அர்த்தம். தமிழானே எல்லாரும் இந்த எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இந்த காவியினுடைய இதுல ஒரு படத்தை தந்து போட்டு இதுன்ற விளையில காணுங்கன்னு கேட்க இல்லை. இந்த காவிகளுக்கு இடையில இருக்க சரியான தொடர்பு என்ன என்பதான் கேள்வி. இந்த காவியின் விளைவுல அகற்றிருக்கு இல்லையே, எங்களுக்கு இந்த காவிகளுக்கு இடையில இருக்க தொடர்பை சரியா சொல்லுன்றான் கேள்வி. இப்ப என்ன நான் சொல்றேன் என்றால், நாங்கள் ஒரு விஷயத்த படிச்ச மாதிரி கேள்வி வர முடியல. அது வேற மாதிரி தான் பாருங்க. பாடமாக்கி போட்டு வந்து இதை செய்யறேன்டா அது தெரியல.
நீங்கள் இளைஞர் பாடமாக்கி போட்டு வந்து பாடமாக்கிட்டு இதே மாதிரி என்னுடைய பழைய பேப்பர்கள் இருக்கும். அண்ணன் தம்பி அக்காட்ட இன்றைக்கு நேரத்தை இருக்கும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கும். அதை வேண்டி பாடமாக்கி போட்டு செய்து போட்டு இப்போ இந்த அதுதான் பிசிக்ஸ் நச்சா மாட்டு படிப்புகள் பின்னுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போக பாடம் வாங்கிடும். பாடத்துல கேள்வி இப்ப முந்தின மாதிரி கேள்வி வராது, அது ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி மாதிரி வரும். அதுக்கு பிறகு சிக்கலாயிடும் இருந்தா அப்ப பாடமாக்கி செய்ய வேணும்ன்ற இங்க கடை பண்ணி நிற்கக்கூடாது. இந்த இடம் படிச்சு போட்டு இந்த இடத்துல வந்து அதை வச்சு கிளியர் பண்ணுவோம். அதான் பிசிக்ஸ். மற்ற பாடம் பாடமாக்குறான், அது பாடமாக்குறான் பாடம். அதை நான் அது ஒரு கணக்குல நான் எடுக்கிறேன். இது வேற பாடம், இது யோசிக்க வேணும். அது மாதிரி இப்ப இதை செய்கிறார் விளங்குதான். அது மாதிரி இதை செய்ய வலிக்கிட்டா கட்டாயம் மாட்டு செய்கிறார்கள், மாட்டு பண்ற வேண்டாம். அங்கே வேலை மூவ் போயிருந்தேன், அதைக்கெல்லாம் போடுங்க விளங்குதான். இது பாடமாக செய்யற மாதிரி செய்யலாது. அப்ப என்னருக்கு இந்த கேள்வி வந்து இந்த கேள்வி மாதிரி கொண்டா படிச்சு முடியல நீங்க நினைக்கலாம். இந்த கேள்வியை இந்த இடத்துல வச்சு கிளியர் பண்ணணும். படிச்ச அறிவை வச்சுக்கொண்டு அந்த நுழையை வச்சுக்கொண்டு எந்த கட்டித்தடத்தை பயன்படுத்தி இந்த கேள்வியை செய்யணும். அதான் கேள்வி. இந்த மாதிரி ஒரு கேள்வியை முதல் செய்து விடையில நான் செய்யறதுக்குன்னு சொன்னா அப்படி பிசிக்ஸ் படிக்கிறார் விளங்குதான். நீங்கள் அப்படித்தான் படிக்கொண்டுச்சிங்கன்னா மாட்டீங்க கேட்டார். அப்ப என்ன பிசிக்ஸ் செய்யலாம கிடையாது, பெரிய சிக்கல் படிக்க வேண்டும். சரியா நீங்க இதுல இருக்கிற காவிகள் இன்னும் விளைவு கேட்கவில்லை தம்பி. இந்த பக்கத்தை மூண்டா பிரிக்கிறோம், நாலா பிரிக்கிறோம். 1 2 3 4 பிரிச்சாச்சு. 4 சம பகுதிகளா பிரிச்சாச்சு. பிரிச்சு இப்படி ஒரு கோடு போட்டிருக்கு. இந்த காவி R சொல்லப்பட்டிருக்கு, இந்த காவி Q சொல்லப்பட்டிருக்கு, இந்த காவி P சொல்லப்பட்டிருக்கு. மற்றது இது ஒரு பங்கு நீளம் என்றால் இது 3 சம பகுதியா இருக்கு விளங்குதா. இது 3 பங்குன்னா அது ஒரு பங்கு 2 பேரை சொல்லி இருக்கு. ரெண்டா இதுக்குள்ள என்ன சரியான தொடர்பு? இந்த 3 பிழைகளுக்கு இல்லை, இந்த காவிகளுக்கு இடையில இருக்க தொடர்பு சரியானது என்னன்னு கேட்கலாம். எல்லாரும் படியா கவனிச்சாதான் சொல்றேன். இல்லைன்னா விளங்க. இதுல நான் ஒரு எக்ஸ்ட்ரா காய் போடுறேன். இதுல இப்படி ஒரு காவியை போட்டால் சும்மா போடலாமா போடலாம். நான் இதை நான் ஒரு ஆர் காவி என்று போட்டால், ஆர்ல ஒரு எல் காவி என்று இதை போட்டேன். அதே ஒரு எல் காவி என்று போட்டா இது எத்தனை காவிக்கு சமம் தெரியுது? இது 3 எல் காவிக்கு சமனா இருக்கு. ஓமா இல்லையா? ஆனா மற்ற பக்கம் அம்புக்குறி இருந்தா சொல்றோம். எந்த பக்கம் என்றால் இது இந்த பக்கம் எல் காவியான, இந்த பக்கம் 3 எல் காவியான்னு சொல்லலாம். இந்த அதே திசையில 3 பருமன். ஆனால் அப்ப இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்? -3L. இந்த பக்கம் இருக்கிறது -3L சொல்லலாம். இதை போல இது 3L மடங்கு. அப்ப இது இந்த பக்கம் இருக்கிறத -3L சொல்லலாம். ஏற்றுக்கொள்றீங்களா? ஹலோ, ஓகேயா? அப்ப நான் இதுல இப்படி கலக்கலாமான்னு பாருங்க. இப்ப இது நான் சொல்றது உங்களுக்கு விளங்குமா நினைக்கிறேன். இந்த காவி இந்த 3 மடங்கு பருமன் இது அவ்வளவு தெரிஞ்சா காணும். உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, சும்மா சொல்றேன்னா சரி. இப்ப நான் கேட்கிறேன், இங்க பாருங்க, இதுல நான் ஒரு எக்ஸ் காவி போட்டால் இந்த திசையில நான் 3 எக்ஸ் காவி போடலாம். ஆனா மைனஸ் இந்த திசையில. கேட்டுக்கொள்றீங்க? அப்ப நான் இதுல ஒரு 3x போட்டேன். இந்த 3x கேன்சல் ஆகிற மாதிரி யோசிக்கலாம். இது 1x அதுண்ட 3 மடங்கு இதுல இருக்கா, அந்த 3 மடங்கு இது சும்மாவே 3 மடங்கு தான் நீளம் 3. அப்படி போடலாமா போடலாம்? கேட்டது பாரு. போடலாதா? ஏய், அதுக்கு என்ன கணக்குறான்னு விளங்குவது தெரியல. ஐயா தம்பி, இது ஒரு காவி எக்ஸண்டா, அதுல 3 போட்டா இது எக்ஸ், அதை போல 3 இருக்கு இதுல. அப்படி எடுக்கலாமா? சரி. இப்ப சரி, என்னமோ எல்லாம் யோசிக்கலாம். நீங்கள் சும்மா எல்லா கதையும் சொல்லியிருக்கிறேன். இனி கதைக்க போறதுக்கு வேற. இந்த காவியும் இப்படி ஒரு காவியம் இருக்கான்னு நீ மனதுக்கு நினைச்சு கொள்ளு. இதுக்கும் இந்த காவிங்க என்ன சொல்ல, ஒரு எக்ஸ் காவியன்னா இவ்வளோத்தையும் எக்ஸ் காவி என்று வச்சேன். பி காவியும் எக்ஸ் காவிங்க என்ன வரும் சொல்ல. ஆக பி பிளஸ் எக்ஸ் காவி, இந்த பி காவியும் எக்ஸ் காவியும்
கியூ காவிக்கு சமம். இது ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்குறேன். இந்த காவியம் இது ஒரு எக்ஸ் காவியம், இந்த காவியம் வந்து கியூ காவிக்கு சமம். ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லிக்கொள்ளா. இதுல மூன்றும் சேர்ந்து சமம். இதுல மூன்றும் இது ஒரு வைக்காவியன்னு வைக்க வளம் வைக்காவி. நான் கேட்கிறேன் 3 ஆர் சக 3 வை என்னது சமம்? 3 ஆர் சக 3 வை என்னது சமம்? இதுல 3 சேர்ந்து என்னதுக்குறான் அவனா இருக்கணும் 3 கியூ. இதை ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படி எழுதினா பிள்ளையாண்டு பிள்ளையா இல்ல. இதுல 3க்கு சமம். இதொன்று சமம். ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப பாரு, நான் இதையும் கூட்டுனண்டா இதுவும் வெட்டுப்படும் என்ற. இதையும் கூட்டுனா இது ரெண்டும் வெட்டுப்படும் என்ற. ஏன் இந்த 3 வை காவிய இந்த எக்ஸ் காவி என்ன செய்யும்? கேன்சல் பண்ணாதா? ஏய் இது 3 படங்க இந்த ஒரு ஆள் சமப்படுத்த மாட்டேற. இதுவும் போனா இங்கால என்ன கூட்டுப்படும்? அங்கால என்ன வரும்? அப்ப இந்த PQR இருக்க தொடர்பு சரியானது எது? முதலாவது. வெரி குட். அது தெளிவாக விளங்கி எழுதி கொள்ளுங்கள். ஒரு காவி பற்றல செய்திருக்கிறோம். விளங்கி எழுதுங்கோ தயவு செய்து, இல்லையா சிக்கல் படிவீங்களா? இது ஒரு வில்லங்கம் பிடிச்ச கேள்விதான். இது வில்லங்க, இது எல்லாரும் சரி எடுக்க கூடாண்டு போட்ட கேள்விதானே. கடைசி 2 கேள்வியிலே நீங்கள் மாட்டுப்பட வேணும் என்றால் நோக்கம். உங்களை 50 எடுக்க விடலாமே பின்ன. ஒரு பாடம் துவங்கட்டுக்க என் கதைய. அப்ப 50 உங்களை மருதாமணமும் அல்லாம எத்தனை தெரியும் உனக்கு? திருத்தலையோ? இப்ப திருத்த இவ்வளவு நேரத்துக்கு திருத்தாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கடை தெரியும் நிலை. அதுக்கு என்ன இவ்வளவு நேரம்? வேற எந்த கேள்வி தம்பி? வேற எந்த கேள்வி? ஆனா கேட்க விரும்புவார்கள் தம்பி சொல்லு. 39வது கேள்வி. அது என்ன கேள்வி? அதைத்தான் நான் நெடுதலும் கேட்கிறீர்கள். என்னடா அன்றைக்கு அதே கேள்விய அதான் அன்றைக்கு புட கனவே இருக்கின்றபடியா பெருமானத்தை மாற்றி போட்டுறான். எல்லாரும் கவனிங்க. பிள்ளைகள் நிப்பாட்டு. 39ஆம் கேள்வி நான் அண்ட போன முறையும் இந்த கேள்வி செய்து கணவர் புலவிட்டு அண்டக்காண்டு திருப்பி ஒரு கேள்வி போட்டுறான். திருப்பியும் பிள்ளையா என்ன பாப்போம். ஏய் இது கணவருக்கு சிக்கலா கிடக்கு. என்ன சனியன் இருக்கு? ஒரு மனக்குழு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு எல்லாரும். ஏன்னா இங்கிலீஷ்காரருக்கும் கணவருக்கு பிள்ளை கேட்டவங்க இந்த கேள்விய எல்லாத்தையும் போட்டுதான் போட்டேன். என்னடா இதுலயே எவ்வளவு விடுறாங்க? எல்லாரும் கவனி. எல்லாரும் கவனி. ஒரு அணுவின் அறை நானோமீட்டரில் ஒரு அணு இருக்கு. கரு ஒழுக்கில இலத்திரன். இதனுடைய ஆரையா அத அவன் நானோமீட்டர்ல சொல்லிக்க x1 நானோமீட்டர் என்றான். அந்த ஆரைய ஒரு அணுவினுடைய ஆரைய x1 நானோமீட்டர் நானோமீட்டர்ல x1 நானோமீட்டர் சரிதானே? அதை ஆம்ஸ்ட்ராங்ல கதை கேட்க
x2 ஆங்ஸ்ட்ரோம் என்றான். அப்ப ரெண்டும் என்ன வேற? ரெண்டும் ஒரே யாரையே தானடா சொல்றான். இப்ப ரெண்டும் சமன், அவ்வளவுதான், போடுவோம். அப்ப இவரும் சமன் அவரும் சமன். இனி போடுவோம். x1 நானோமீட்டர். நானோன்றது எவ்வளவு? 10⁻9 மீட்டர். மீட்டர் போடுறது, மீட்டர் அலகு. நானோ 15 சொல்லுது. x2 அது என்னப்பா சொல்லுங்க. x2 x2 சரி, ஆம்ஸ்ட்ரோம். அது என்ன? 10⁻10 இல்ல, 10⁻10 மீட்டர். ஆம்ஸ்ட்ரோம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மீட்டர் வரும் பக்கத்துல. 10⁻10 மீட்டர் போட்டாச்சு. இப்ப ஆரையும் பட்டுவணும், மீட்டரையும் பட்டுவணும். 10⁻9 10⁻10 பட்டினா எவ்வளவு சொல்லப்பா? 10 சொல்லுங்க. 10 15 10 பட்டு போட்டா 15 மிச்சம். இவ்வளவு கேட்டது என்னது? என்ன கேட்டது? x1க்கும் x2க்கும் என்ன தரும்? இங்க பாருங்க, இல்ல மிச்சமா இருக்கிறது x1 சமன் 10⁻1 x2 இப்படித்தானே வருது. ஏய், எல்லாம் பட்டு x1 சமன் இங்க 15 கிடக்கு. மீட்டரும் பட்டு 10⁻1 x2 வருது. 10⁻1 என்ன? 1/10. அந்த 1/10 குறுக்கால இங்க கொண்டு போ. 10 x1 சமன் x2. மூன்றாவது விடை பொருத்தம். ஓகேயா? ஹலோ, என்னப்பா கேட்கிறவங்களாப்பா? வேற கேள்விய கேளுங்க. நான் பத்தி விளங்கல. நாற்பது 44 44. ஓகே, 44 ஒரு சின்ன சிக்கலா இருக்கலாம், பாப்பம். மற்றது நீங்கள் கனவே தம்பி, இந்த எல்லாம் ஃப்ரீயா இருக்கப்ப முடிஞ்சு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு கன விஷயத்தை கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்கும் மாறி அது இன்னும் உங்களை ஆளையால் வளர்க்கும். எப்ப வகுப்புக்கே இல்லை, வகுப்புகள் முடிஞ்சிருக்கிற ஃப்ரீ டைம்கள்ல காய்ச்சி பேசி அந்த முடிவுக்கு வரலாம். தம்பி, நான் கணக்காணி பாட்டு கனவேற நான் பார்த்துட்டு படிக்கிறவங்க இருக்கிறாங்கள, நல்லா படிச்சு டொப் லெவல் ஆக்கள் சேர்ந்துருவாங்க. சேர்ந்து 2-3 பேரா காய்ச்சி தாங்களே எல்லாம் முடிவெடுத்து தாங்களே இல்லை. இப்ப நாங்கள் சில பட்சிகள்ல சில பேரை கேட்க தெரியும். அவங்க டக்குண்டு சொன்ன முடிய ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு கேட்டால் எல்லாம் போட எல்லாம் கூட்டமான காய்ப்பாங்க. அவங்களோட ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இது நான் பட்டது போல சரி போல எல்லாம் போட்டு டக்கண்டு அதான் படிக்கிறவங்க செய்யறவே இல்லை. இது சும்மா வெள்ளங்காடி கொண்டு இருந்தால் அப்படித்தான் படிக்கிறது. ஒரு ஆளுக்கு விட்டது போல அங்கே தங்களுக்குள்ளே காய்ச்சி முடிவுக்கு வந்துருவாங்க. இதான் சரி, இதுதான் போல, இதுக்கு தான் காரணம் எல்லாம் படிச்சிட மாட்டாங்க. அப்படி படிச்சாதான் படிப்பு. அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஞாபகம் விஷயத்தை கிளியர் பண்ணி கொள்ளலாம். சரியோ? சரி, அது கேட்டுக்க. இப்ப 44வது கேள்வி கேட்கிறோம், பார்ப்போம். இதுல பிக்கு வந்த 2 காவிகள் இருக்கிறது. அதுல எது அந்த பிக்யூ காவின்ற விளையுள் 6 சரியா தருது? 6 அந்த காவிகளின் விளையுளா சரியா தருகுதா? இல்ல, அந்த 5 படத்துல 1 மட்டும்தான், ஒரு 6 மட்டும்தான் அந்த பிக்யூ விசைகள் என்ற விளையுளை சரியாக தருகிறது. எந்த கேள்வியை பாக்குறீங்களாப்பா? 44வது கேள்வி. ஓகே, அதுல பிக்யூ என்ற 2 விசைகள் என்ற விளையுள 6 என்றது சரியாக தாரது எதில? இதான் கேள்வி. அதுல முதலாவது படத்துலதான் சரியா தரப்படுது. ஏன்னு சொல்றேன்டா பாருங்க, இங்க இப்படி ஒரு காவி இருக்கு, அதே பருமன்ல இப்படி ஒரு காவி இருக்கு. வடிவா கவனிங்க. இது இந்த விளையுள் தருகுதா? அது ஓம். ஏனண்டா இது 2 விளையுள் வேணுமெண்டா ஒரு காவியை வெட்டி போட்டு ஒரு காவியை தொடர்ந்து மற்றதை போடு. பருமன் திசையில இந்த இதை வெட்டி இங்க போடு, ஒரு காவி மற்ற காவி போடலாம் தானே? இப்படிதானே படம் இருக்கு. அப்ப இது ஒரு காவி, இந்த 2 காவி, இந்த 2 காவியும் விளையுள் பண்ணும்போது ஒரு காவியை தொடர்ந்து மற்ற காவியை கீறு, இதை வெட்டி போட்டு இங்க வந்து போடும். போட்டால் இங்க அது வாங்கி இங்க முடியுது. அப்ப இதான் விளையுள். இப்படித்தான் அந்த 6 காட்டப்பட்டது. சரியா இல்லையான்னு பாருங்க. முதலாவது படத்துல அந்த 6 சரியா காட்டப்பட்டிருக்கா இல்லையான்னு பாருங்க.
பாருங்க, ஒரு காயை பட்டி போட்டு கீறி தொடர்ந்து கீறி விளைவுல கண்டு பாரு, அந்த ஆறு சரியா வரும். ஓமா இல்லையா? மற்றதுக்கு அப்படி வரையும் இல்லை. மற்ற போட்டு பாருமா, இங்க மற்றதுல இங்க பாரு கவனி, மற்றதுல இப்படி இருக்கு, இப்படி ரெண்டு காவி இருக்கு. கவனி, இது இந்த விளைவில் பார்த்தா இந்த இதற்கு இதை விட்டு வட்டி போட்டு கொண்டு இங்க போடு, இங்க வரும். ரெண்டாள் இங்க வந்தா விளைவில் இதண்டு வரும். இதான் பிள்ளை. ஆனா வந்து ஆறு விழாத்துல நான் காட்டிக்கிறாங்க, விழான் தான் காட்டிக்கிறாங்க. இங்க ஆனா காட்டே இல்லை. காட்டிக்கணும். ரெண்டாவது படத்தை காட்டியிருக்கா. நீ கீற அந்த ஆறுண்ட நீ ஒரு காவியை தொடர்ந்து மற்ற காவியை கொண்டே போட்டா ஆறு முடிகிறது. ஆறு இஞ்சி எங்கேயோ முடியுதாப்பா, ஆனா அது இஞ்சி எங்க வருதாப்பா விளை. ஆறு இஞ்சி எங்கேயோ முடிகிற மாதிரி தான் படம் இருக்கு. வடிவா பாரு. ஆக அந்த படத்திலே ஆறு விளைவுகளை தரவில்லை. அப்படி மற்ற படத்துக்கு பாரு, இந்த மற்ற படம் பாரு. இந்த பி என்ற காவி இப்படி நிக்குது, கியூ என்ற காவி இப்படி நிக்குது. இது இந்த விளைவில் வரும். ஆறை இப்படி தந்துக்கிறேன். இவ்வளோனா இங்க அவன் அந்த ஆறு கூட இவ்வளோ இதான் ஆறு தந்துக்கிறேன். சரியா? இது பி என்ற காவி என்றா, இதை கியூ என்ற காவி என்றா. பீண்ட கியூண்ட பிள்ளை இல்ல. ஏனண்டா தரவன் பண்ணா இந்த பி காவி கீறு, இதை பட்டு அதை தொடர்ந்து கியூ காவிய கீறு. கியூ காவிய கீறினால் அது இதை தாண்டி வேறு எங்கேதான் போய் நிற்கும். பீண்டையும் கியூண்டையும் வந்து அது ஆறு தந்ததான் சின்னதா தந்துக்கிறாங்க. அதை உண்மையா கியூ வரக்கூடிய மாதிரி இல்ல. பியும் கியூ சேர்ந்து சரியா ஆற தெரியல. அது ஆறு வந்து சின்னதா இருக்கு. உண்மையா அதை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கொண்டு இன்னும் கொஞ்சம் நீளம் பெருசா வரும். ஓமா இல்லையா? என்னடாப்பா அப்படி நாலாவதும் அதே பிரச்சனை, அஞ்சாவதும் அதே பிரச்சனை. அஞ்சாவதுல பாருங்க, ஒரு காவி இப்படி நிக்குது, ஒரு காவி இப்படி நிக்குது. உலகில அவன் இப்படி இருக்கிறான். ஆனா உண்மையா அது இல்லை. ஏனண்டா இந்த காவியும் இந்த காவியின் முளைங்களுக்கு கேள்வி. இந்த காவியை பட்டி இதுல ஒன்றை போட்டால் புலையில் இஞ்சி எங்க தான் பெற. ஆனா புலையில் வேறு எங்கேயோ காட்டி கிடக்கு. அது புல சரியா? அது புலை. முதலாவதுலதான் ஒரு காவியை தொடர்ந்து சரியா மற்ற காவியை கொண்டிருக்கிற கணக்கா ஆறு வந்து கணக்கா நிக்கிறது. விளங்குதா? ஆளுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் பொருத்தம். வேறு எது செய்யணும் நீங்க ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. வேற எப்ப 47வது கேள்வி கேட்கிறாங்க. எல்லாரும் பிள்ளையாள் 47வது கேள்வி. கதைக்காம எல்லாரும் கவனிங்க. இப்படி ஒரு காவி தம்பி, தம்பி இதுல கேள்வி என்னென்றால், ஒவ்வொரு வரிப்படமும் 3 சமபருமன் உள்ள காவிகளை காட்டுகிறது. எந்த ஒரு வரிப்பட காவியின் விளையொலின் பருமன் மத்தியிலிருந்து வேறுபடுகிறது. தம்பி எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 3 காவியும் சேர்ந்து வார விளையில் என்னது? இந்த ஒரு காவி அதை தொடர்ந்து அது செய்யாதான் இருக்கு. இந்த 3 வார விளையில் இது. அப்ப முதலாவது படத்துல வார விளையொலின் பருமன் இது. இதான் முதலாவது படத்துல முதலாவது காவியில வார விளையுள் காவி இவ்வளவு பருமனை கொண்டது. 2வது காவியில பார்த்தோம். அதாவது இந்த கணக்கு பாத்தீங்கன்னா இந்த விளையில் வந்து இதுல இருக்க ஒரு காவி அளவுக்கு வருது. அப்படி இல்லை வருதா? இது இந்த 3 விளையுளும் அந்த 3 ஒன்றுக்கு சமனாத்தான் வருதுன்ற அதை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஹலோ, இந்த 3 காவியின் விளையுள் சனியனே இந்த திசையில வர்றது வேற, இங்க இருக்கிற ஒன்றின் பருமன்லதான் வருதுன்ற ஏற்றுக்கொள்றீங்களான்னு. எஸ், சரியானே. 2வது படத்தை பாருங்க. இப்படி காவி எல்லா ஒரே சைஸ் காவி இல்லானே, இப்படி காவி இதனுடைய விளைவுகள் இதுல பாருங்க. இந்த காவியம் இந்த காவியம் பட்டலாம் சமன்ல பருமன் பருமன்லையும் திசையிலையும் சமனும் எதிர்மா கிடக்கு. ஏன்னா அப்ப இது ரெண்டும் மட்டுப்பட்ட இது மிச்சம். அப்ப இந்த 2வதுல வார விளையிலும் அந்த ஒரு காவியின் பருமனுக்கு என்னவா இருக்கும்? இதுல வார விளையிலும் அந்த இங்க இருக்க ஒரு காவியின் பருமனை சமன். இந்த 2வதுலயும் அந்த ஒரு காவியின் பருமனை சமன். ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? என்னப்பா ஏற்றுக்கொள்றா? அதே மாதிரி 4வத பாருங்க. சிலருக்கு என்ன ஒன்றை விட்டுட்டாங்க ஒரு வாரம்.
இதுல என்னடா இதுவும் கேன்சல் ஆகும். கேன்சலா என்ன அந்த ஒரு காவி தான் விளையலா வருது. அப்ப இப்ப பார்த்த மூன்றுலையும் அந்த தந்திருந்த காவி அளவு தான் விளையலா வந்து. அதே மாதிரி அஞ்சாவதுக்கு போமா? ஏய் அஞ்சாவது போனா அஞ்சாவது போனா இதுல இந்த காவியும் பட்டலாம். மேன் சமம் பரமனும் திசையில் எதிரும் பட்டலாம். பட்டலா என்ன மிச்சம் மிச்சம். அப்ப இந்த 4 காவிலே வர விளையில் எதுவா இருக்கு? அந்த ஒரு காவி இந்த பருமனுக்கு சமனா இருக்கு. இந்த 4 படத்துல இருக்கிற காவிகள் இந்த விளையுள் தரப்பட்ட ஒரு காவி இந்த பருமனுக்கு சமனா இருக்கு. ஏற்றுக்கொள்றீங்களா? 4 படம். ஆனால் இந்த 3வது படத்தை பாருங்க. ஒன்று இப்படி, ஒன்று இப்படி, ஒன்று இப்படி. இது எப்படி, இது எப்படி. தம்பி மற்றது இப்படி. இந்த விளைவில் வேணுமெண்டா ஐயா சேருங்கோ, இந்த காவியை வெட்டி இஞ்சோண்டே போடு, இதோட சேர், இந்த காவியத்துக்கு அதோட சேர், இந்த காவியை வெட்டி கொண்டே இங்க போடு. அப்ப இதெல்லாம் விளையலாது. இதுதான் விளையலாது என்றால் இந்த ஒன்றில்தான் விளைவில் வந்து மற்ற எல்லாத்தையும் விட என்னவா இருக்கு? அதிகமாயும் பெருசாயும் இருக்கு. மற்ற எல்லாத்திலையும் அந்த இருக்கிற ஒரு காவி அளவுக்கு தான் விளைவில் வரும். அப்படியில்ல ஆக வித்தியாசமா இருக்கிற பார்த்தாதான் வித்தியாசம் தான் கேட்டவன். 3வது விடை பொருத்தம். வேற என்ன? சொல்லுங்க. எது? அட சொல்லுங்க வேண்டாம். வேற எந்த கேள்வி செய்யணும்? சரியா? அப்ப ஓகே. பெத்தவனி தம்பி வேறமா சொல்லுங்க. வேற கேள்வி எது வேணுமா சொல்லுங்க. இல்லையடா தியாரியா துவங்குவோம். 46 அது அது என்னது? அது நீங்கள் டேய் கேட்க வேண்டாம். அது பி வர்க்கம் ஜி வர்க்கம் 2 பி கியூ கொசீரால போட்டா சரிதானே? ஆர் வர்க்கம் ஜவன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பி கியூ கேட்க வேண்டாம். பின்ன காணும் தம்பி கதை எப்படி ரொம்ப பிடிக்காது. இந்த சோன்பால போட்டா சரி. அதுல ஒரு விசை 10 நியூட்டன், மற்ற ஒரு விசை 5 நியூட்டன். அந்த காவியலுக்கு இடப்பட்ட கோணம் 120 வாங்க. அப்ப இதுல 10 வர்க்கம் 5 வர்க்கம் 2 தர 10 தர 5 தர cos 120. cos 120 எவ்வளவு தெரியுமா? சயர. இந்த ரெண்டும் இதுல வர போற இது வந்து சயரைக்கு சமன். அந்த ரெண்டும் இந்த ரெண்டும் பட்டுப்படும். இந்த சயவும் இந்த சயவும் சேர்ந்து இந்த சயவா மாறும். மாறினா 10 தர 5 எவ்வளவு? 50. இது 100, இது 25. 125 50 போனா எவ்வளவு? 75. எதடா 75? 6 வர்க்கம் 75. அப்ப 6 எவ்வளோடாப்பா? வர்க்க மூலம் 75. என்ன ஒரு மாம்பழ கணக்கு செய்ய தெரியாம பேருந்த ஊதாரி. என்னப்பா கலைக்கிறவங்கப்பா? வேற எந்த கேள்வி ராஜ்யம் சொல்லுங்க தம்பி. எந்த கேள்வி செய்யணும் சொல்லுங்க. 32. ஏதாவது செய்யணும்டா சொல்லப்பா. கேள்வி ஒண்ணு செய்யணும்டா சொல்லுங்க. 32 சார். ஹலோ 32. என்னம்மா ஒரு கூகுள் ஆரம்பிக்கிறா. எந்த கேள்வி? 32. 32ஆம் கேள்வி. அதுல என்ன? 32ஆம் கேள்வி ஒன்றும் இல்ல. அடியே இப்படி ஒரு காவி இருக்கு.
தம்பி ஏய் ஒருக்கா எல்லாரும் கதைக்காக காணீங்க கதைக்காக காணீங்க வரலாம் கதைக்க வேண்டாம் எல்லாரும் காணி கதைக்கப்படாது இந்த காவின்ற விளையல் கேள்வி அடே இது என்னடா இது ஒரு கோட்டு காவி இந்த காவி இவ்வளா காவி இப்படி ஒரு காவி ரெண்டு காவி மூன்று காவி இவ்வளோத்தின் விளையல் என்னன்ற கேள்வி அதுல இவ்வளத்தையும் பட்டு இந்த காவியை ரெண்டு துண்டாக்கு இவ்வளவு துண்டாக்கு மிச்ச துண்டாக்கு இப்படி ரெண்டு துண்டா அப்படி இந்த துண்டு உண்மையா இவ்வளா காவி என்று தந்தவன் அத நீ இந்த துண்டை ரெண்டு துண்டாடன் என்ன எடுக்கலாம் தானே எடுத்தா இதை விட்டு எடுத்தா இந்த துண்டும் என்ன வந்து அப்ப விளம்பட்டு பட்டுக்கும் அப்ப எதிரா மிச்சமா கிடக்கு இது ஒரு கேள்வியாடா மூன்றாவது கேள்வி அவளாம் சேர்ந்து பூச்சி வாங்கிடும் மிச்சம் அவ்வளவுதான் நிக்குது அடுத்த கேள்வி எதப்பா 25 எந்த கேள்வி 25 எந்த கேள்வி அம்மா 25 25 ஆம் சார் ஏய் 25ஆம் கேள்வி என்ன பிரச்சனை 25ஆம் கேள்வி என்ன 25ஆம் கேள்வி ஒண்ணும் இல்ல தம்பி எல்லாரும் தம்பி ஒரு கால் ஏய் எல்லாரும் கவனிச்சு கதைக்க வேண்டாம் எல்லாரும் கவனி 25ஆம் கேள்வி 20 மில்லி ஆம்பியர் அவர் என்று தரப்பட்டது 20 மில்லி ஆம்பியர் அவர் இது என்னத்துக்கு சமன் என்றதான் கேள்வி இது ஒன்றுமே இல்லை 20 மில்லி இல்ல எம்ன்றது மில்லி 10⁻³ ஆம்பியர் அவர் கொஞ்ச நாளை முன்னும் பார்த்தாங்க போன ஜோனியிலும் இருந்தது படித்தவனுக்கு தெரியும் அது ஆம்பியர் அவர் வந்து 3600 கூலோம்னு தெரியும் இதுதான் திருப்பி போட்டு அடுத்தவில்லை அதுக்குதானே போன வகுப்புல செய்யறாங்க போன முறை ஜோனுக்கு போட்டுறாங்க படிச்சு அதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அது ஆம்பியர் அவர்ன்றது 3600 கூலோம் நீ போட்டுச்சிருக்கிற என்ன வரும் டேய் இந்த சைபர் வடிவாக்கவனி இந்த 2 சைபரையும் பண்ணா 3 சைபர் 10⁻³ இல்லாம போடும் ஆமா இல்லையா 36 இருக்கு இங்க 2 இருக்கு அப்ப எவ்வளவு அப்ப 72 கூலோம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அதுக்கு பொருத்தம் 72 கூலோம்ன்றதான் அதுக்கு மிச்சமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தம் எடுக்கொள்றீங்க தம்பி எல்லாரும் கவனிக்கணும் மிச்ச கேள்வியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட கேட்டு பாருங்க நான் இப்படி ஏனி செய்தோன்றிருக்க எல்லாரும் குழந்தை பிள்ளை மாதிரி பண்ணி பாருங்க ஏய் எல்லாரும் கவனி நான் சொல்றத கவனிக்கிறீங்களோ நான் இன்றைக்கு அது தூங்கத்தான் பண்ண பேப்பர் வழியா அப்படியே செய்து கொண்டு அப்படியே நேரம் போயிட்டது நாளையான் வகுப்புல மிக முக்கியமான போன வகுப்பு உங்களுக்கு சொல்லிவிட்டான் நினைக்கிறேன் என்ன படிக்கிறேன் ஒண்ணு சொல்ல இல்லையா வரைவுகள் என்ற விடயம் பார்க்க போறோம் நான் சொல்ல டேய் எல்லாரும் இந்த பின்னிக்கு இருக்கிற சம்மரினா புலங்க அடை சொல்ற நீ உண்டா சொல்ற இந்த மாசம் வெத்தி பாரு நீ எத்தனை வருது அதை விட்டு சொல்ற கவனி நாளைக்கு வரைக்க ஓஎல்ல கொஞ்சம் வரைவுகள் படிச்சு இந்த வைசமன் எம்எக்ஸி அது எழுதுறத படிச்சீங்களோ எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்தாத்தான் நாளைக்கு சொல்ல போறது விளங்கும் இந்த பேசிக்ல படிக்கிற பகுதி வந்து பின்னுக்கு தேவைக்குன்னு தான் சொன்னாலும் நாளைக்கு பார்க்க போறது பகுதியத்தின் முழு பகுதிக்கே வரும் வரைவுன்றது ஒரு ஃபைனல் பேப்பரை தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கேள்வி 50 கேள்வியில 15-20 கேள்வி வரைவாத்தான் இருக்கு அதுக்காண்டி பாடங்களோட சம்பந்தப்படுத்திய வரைவுகள்
அப்ப அதுக்கு முன்னுக்கு எனக்கு இப்ப நான் சொல்லி கொடுறேன் காட்சி கொடுக்க பாருங்க அங்க இந்த பின்னுக்கு கடைசி வாங்க சனியில பாருங்க இந்த கடைசி வாங்க காட்ட முடியும் நான் சொல்லி கொண்டுறேன் சனியன் அந்த சனியனுக்கு இதுக்கு படிப்புகளுக்கு சம்பந்தம் இல்லை அதையும் ஒரு நிற்கிறதுலே வந்திருக்கு தடுத்துறேன் தலைமையர் மட்டும் ஆளு நாய் அவருக்கு இது கேட்கவே இல்லை நான் நினைக்கிறேன் அவர் வேற சிந்தனை அவருக்கு அங்க வேற பிரச்சனை அதெல்லாம் பார்த்து அரைஞ்சு வருவார் நாளைக்கு முன்னுக்க வருவார் வேற அவனாரும் விரட்டு அவனை அவரை கேட்கிற வழியில நாளைக்கு கிழிச்சு தொங்க விடுறாரு நாளை காணி ஏய் நான் திருப்பியும் சொல்றேன் இப்ப நாளைக்கு படிக்க போறது அது விலங்கியல் ஏண்டா பிசிக்ஸுக்கு பெரிய தலையடி வரும் இப்ப நாளைக்கு வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷா வரணும் அத்துப்படியா சொல்ற விஷயம் முழுக்க விளங்கணும் சொல்ற விஷயம் நோட் பண்ணணும் அதுக்கு ரெடியா நாளைக்கு வரும் நான் திருப்பியும் சொல்றேன் நாளையான் பாடம் சும்மா இல்லை நாளையான் கனவிற்கு விளங்காதுன்னு எனக்கு தெரியும் அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்னு தெரியும் இவரே நீராண்டுவார் சொல்லியும் விளங்கல என்றால் நினைக்கிறேன் பிறப்புகளே விளையாட்டான் இருக்கு அது ஒரு அமிச்சமா தான் இருக்கு பெக்க வைக்கும் ஊர்ல விசாரிச்சாதான் தெரியும் என்ன மாதிரி இது என்ன சொல்லியும் விளங்கல என்றால் பிறப்பு நான் 6 மாடு தான் தெக்க விலங்கிட்ட கூட்டங்கள் இருக்கு அதுகளுக்கு சும்மா வந்திருக்கு இதுக்கு உண்மையாரும் நல்ல சொல்லுவாங்க நல்ல குலப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவதுதான் ஒரு பண்பு இருக்கும் அது இதெல்லாம் அது இருக்கா என்ன சொன்னாலும் அது அதை பத்தியே ஆடு மாடு இந்த செயற்பாடு முக்கிய இருக்கு 5 அறிவு உள்ளவனா தான் நடக்கும் 5 அறிவு உள்ளாங்கன்னா நான் 5 வச்சிருக்க விரும்புறேன் விளங்கான அதைத்தான் பார்த்து கலைக்கிறேன் நான் திருப்பியும் சொல்றேன் நாளைக்கு வரைக்கும் இந்த சமன்பாடுகள் y7mx y7mx அதுக்குரிய வரைவு எம்ண்டா என்ன சிண்டா என்ன எல்லாம் ஜோதிச்சோண்டு வா நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே படிப்போம் உங்கள்ட ஓயில் படிப்பை நம்ப மாட்டேன் ஆரம்பத்துல இருந்தே படிப்போம் ஏய் நான் போக இல்லாங்க